எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். கீரவாணி சாருடைய வரவுக்கு என்னுடைய பெருமையும் நன்றியும். இந்த நாளுக்காக ஏஎம் ரத்னம் மட்டுமே இல்லை, இந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம். அதுதான் உண்மை. ஏன்னா இந்த படம் ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆச்சு. நான் முதல் நாள் இந்த படத்தோட செட்டுக்கு போகிறேன். அப்போ நம்ம போடும்போது அதுதான் குறைந்தபட்சம் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய செட்டு. ஆனால் அந்த செட்டு மழை பெஞ்சுது, தொடர்ந்து கரோனா வந்துச்சு, படம் அப்படியே நின்றுச்சு. அந்த படத்தை பற்றி மறந்துட்டேன்னு கூட நான் உண்மையாக சொல்லணும். ஆனால் பொறுமையாக ரத்னம் சார் அது அப்படியே கையில் வச்சுக்கிட்டு, உயிரை கையில் வச்சுக்கிட்டு கொண்டு வந்து இந்த நேரத்தை வரைக்கும் முடிச்சிருக்காருன்னா சார், அந்த பொறுமைக்காக உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஏன்னா ஒரு சின்ன படம், ஒரு 4 கேரக்டர்னா நீங்கள் வந்து எல்லாரும் இழுத்து பிடிச்சிடலாம். பெரிய படம், இவ்வளோ பெரிய கேரக்டர் திரும்பியும் செட்டு போடணும், அதுக்குள்ளே அவர் வந்து டெபுட்டி சிஎம் ஆயிட்டாரு. அந்த பொறுமை, அந்த தெளிவு, அந்த முதிர்ச்சி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. அதுக்காக இந்த படம் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் ரத்னம் சாருக்கு அடுத்தது நான் பாராட்ட வேண்டியது என்னுடைய கடமை ஜோதி. ஏன்னா வேற ஒரு டைரக்டரை வச்சு ஆரம்பிச்சாங்க. 5 வருடங்களுக்கு பிறகு அவர் வேறு ஒரு நிலைக்கு போயிட்டாரு. இந்த படத்தை யாரை தொடர்ந்து கொண்டு போகுது அப்படின்ற ஒரு பெரிய வச்சனை அப்படின்னு போகும்போது ரத்னம் சார் சொன்னார், விதின்னு. விதி கிடையாது, அவனுடைய அறிவு தான் கொண்டு வந்து இங்கே நிறுத்தது. இவ்வளோ பெரிய படத்தை அவனுடைய அறிவு தான் தீர்மானிச்சது. ஏன்னா ஜோதி இந்த படத்தை ஆரம்பித்த முதல் நாள் நான் போனேன், சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். சார் எப்படி உங்களுக்கு எந்த பொறுமை இருக்கோ அப்படியே அவனுடைய புன்சிரிப்பு. பார்த்தா செட்டில் ஒண்ணுமே இல்லை, ஆனால் படம் நடக்குது. நான் கேட்டேன், ஜோதி என்னடா இது, என்னப்பா இது? இல்லை சார்ன்னு, இந்த படம் எப்படி எடுக்க போகுதுன்றதை பற்றி டெக்னிக்கலா ரொம்ப தெளிவா என்கிட்ட சொன்னான். அப்பவும் எனக்கு பயம், சரி எல்லாம் கரெக்டாக சொல்கிறான், அது எடுக்கணுமே அப்படின்னு. ஆனால் நான் டப்பிங்க்கு போகும்போது ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஒரு குழந்தை மாதிரி எனக்கு வந்து அந்த ஒரு ஆச்சரியம் தான் வந்துச்சு. எவ்வளோ மலைகளை கொண்டு வந்திருக்க, குதிரைகளை பல பிரதேசங்களை கொண்டு வந்திருக்க, உன்னுடைய அந்த அறிவுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் மனோஜ் பரமஹம்சாவை பற்றி சொல்லணும். அவன் கேமராமேனா இல்லை வந்து மெஜிஷியனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்மெல்லாம் நடிக்க வரும்போது ஒரே ஒரு கேமரா தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டே அங்கே நம்ம அந்த விஜயவாடாவில் போகிறோம், இங்கே ஒரு கேமரா போகுது, அங்கே ஒரு ட்ரோன் ஒன்று போகுது, அப்புறம் இந்த ஸ்டார் வார்ஸ் படத்தில் வர்ற அந்த ரோபோ மாதிரி இங்கே ஒன்று ஓடுது. அவ்வளோ ஒரு டெக்னிக்கல் இதோடு அந்த படம் நினச்சி. எப்படியும் ஒரு 6-7 கேமரா இருந்துச்சு. எந்த கேமராக்கு நடிக்கிறதுன்னு எங்களுக்கு தான் குழப்பம், உங்களுக்கு இல்லை. ஸோ ஆக இதுக்கு பின்னால பெரும் கதைகள் இருக்கு, பல தடைகள் தாண்டி வந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி இது பொறுமையா இதை முடிச்சிருக்கோம். ஆனா அதே உத்வேகத்தோட. சில படங்கள் வந்து ரொம்ப கேப் விட்டுச்சுன்னா அப்படி சலிச்சுக்கிட்டே போக வேண்டியதா இருக்கும். ஆனா கிடையவே கிடையாது. ரத்னம் சார் கூப்பிடும் போதெல்லாம், நான் பிஸின்றதுக்காக இல்லை, அவர் கூப்பிடும் போதெல்லாம் நான் வேற இடத்துல இருந்து வந்தேன். நான் கோவாலேருந்து வந்தேன். நான் 8 மணி நேரம் காரில் வந்து 8 மணி நேரம் திரும்பி 8 மணி நேரம் வந்தேன். ஏன்னா பவன் கல்யாண் அவர் வந்து பொது வாழ்க்கைக்கு போயிட்டாரு. அவர் ஒரு நாள் அவர் கொடுக்குறாருன்னா நாங்கள் எல்லாம் சுனில் எல்லாம் வந்து ஸ்பெயின்ல இருந்து வந்து 2 ஷாட் நடிச்சுட்டு திரும்ப ஸ்பெயினுக்கு போனார். ஸோ அப்படியெல்லாம் கோஆப்ரேட் பண்ணி இந்த படத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பவன் கல்யாண் சார் வந்து அவர் ஒரு நாளைக்கு கொடுக்குறாருன்னா பாவம், அவர் 2 மணி நேரம் தான் வர முடியும். கரெக்டாக அவர் சொன்ன நேரத்துக்கு வந்து போயிடுவார். அதுக்குள்ள ஜோதி வந்து 4 சீனை முடிக்கணும், பிரச்சனையே இல்லை.
ஒன்றும் இல்லை சார், நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம், அவரை தனியாக எடுத்துக்கலாம். அவ்வளவு தெளிவான ஒரு ஒரு கையாளுமை. ஸோ ஆக இந்த நிதி ஷீ ஆல்சோ கோஆப்ரேட்டட், ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஆக இந்த நல்மனதோடு ஒரு வெறுப்புணர்ச்சி இல்லாமல், ஒரு சலிப்பு இல்லாமல் ரத்னம் சாருக்காக எல்லாரும் ஒன்று கூடி இந்த ஒரு மாபெரும் யாகத்தை நடத்தி முடிச்சிருக்கோம். நிச்சயமா உங்களுக்கு எல்லாருக்கும் இது பிடிக்கும், நிச்சயமா எல்லாரையும் போய் சென்றடையும். ரத்னம் சார், நீங்க பார்ட் 2 அதை விட ஒரு பெரிய படம் நீங்க பண்ணணும். எங்களுடைய நடிகர்கள் சார்பா, தொழில்நுட்ப கலைஞர்கள் சார்பா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். நான் சார், எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் சார். இந்த படத்தில் நீங்கள் பவன் சார் கூட தொடர்ந்து வர்றீங்க, ஆனால் பவன் சாரே சத்யராஜ் சாருக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு ப்ரொடியூசர் சொன்னாங்க. உங்கள் 2 பேருக்கும் இதில் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஒன்றா இருக்காதுங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. பார்ட் 2ல் நாங்கள் அதை எப்படி எதிர்பார்க்கலாம்? பார்ட் 2ல் எங்கள் 2 பேருக்கும் 3 சாங் இருக்குது, 4 ஃபைட் இருக்குது. ஒரு மொத்தமாக ஒரு படமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இருக்கலாம் சார். சத்யராஜ் சார். திரையுலக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சினிமாவில் நடிகராக இருந்து முதன்முறையாக முதலமைச்சரானவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆந்திராவில் சினிமாவிலேருந்து நடிகராக இருந்து முதலமைச்சரானவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு என்டிஆர் காரு அவர்கள். இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். இன்று என்டி ராமராவ் அவர்களின் பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் அன்று ஆந்திராவின் டெப்டி சிஎம் பவர் ஸ்டார் பவன் கல்யாணுடைய ஒரு நிகழ்ச்சி, ஒரு விழா நடக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இவனுக்கு எப்படா தெரியும் என்டிஆர் சாரோட பர்த்டே இன்னைக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு யார் சொன்னாங்க தெரியுமா? ஃபோனில் மெசேஜ் வந்தது. வாணிஸ்ரீ மேடம் சொல்லியிருக்காங்க. நான் வசந்த மாளிகை படத்தினுடைய தீவிர ரசிகன். பாரு, பூபதி ராஜா சார் வந்திருக்காரு. அந்த படத்தினுடைய வசனகர்த்தா பாலமுருகன் சார். வசந்த மாளிகை படம் பார்த்துட்டு யாராவது கிட்ட பேசணும்னு எனக்கு ஆசை, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அப்போ சச்சு மேடம் என்கிட்ட சொன்னா, நான் அவங்ககிட்ட நான் சொன்னேன், நேற்று வசந்த மாளிகை படம் பார்த்தேன் மேடம் அப்படின்னு. அப்படியா, இதான் நம்பர் கொடுக்குற, வாணிஸ்ரீ கிட்ட பேசுங்களேன் அப்படின்னாங்க. அப்போ வாணிஸ்ரீ மேடத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி அந்த படத்தை பற்றி பேசி நிறைய ஈவெண்ட் விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டோம். அவங்க தான் இன்னைக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க, என்டிஆர் சாருடைய பர்த்டே அப்படின்னு. ஸோ இன்னைக்கு அது ஒரு கோஇன்சிடென்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே ரத்ன சார் பிரமாதமாக பேசினார், அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் சொன்னார். இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும். என்னென்னா, நாங்கள் நடிச்சிட்டு இருக்கையில் எனக்கு தெரியல, நாங்கள் எல்லாம் நல்லா ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஜோதி கிருஷ்ணா எங்கிட்ட லேப்டாப்பில் கொண்டு சீன் காட்டினார், எப்படி எடுக்க போகிறேன்னு. நான் உண்மையிலேயே ரத்ன சார், ஈன்ற பொழுதில் பெரிதிரவுக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அப்படிங்கிற இடத்துல தகப்பன்னு நீங்கள் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஜோதி கிருஷ்ணா பிரமாதமாக அந்த சீனை காட்டினார். நான் சொன்னேன், எப்படி ஜோதி இது என்னன்னு கேட்டேன்னா, அப்புறம் அவர் போய் அப்போதான் ஃபாரினில் போய் படிச்சுட்டு வந்த விஷயத்தையெல்லாம் சொன்னார். அதை பார்த்து படிச்சுட்டு வந்தால் மட்டும் பார்த்தாது, அந்த நீங்கள் பார்த்த மாதிரியே நானும் பார்த்து பிரமிச்சிட்டேன், அந்த மேக்கிங்கை பார்த்து பிரமிச்சிட்டேன். அதனால் இந்த படத்தில் நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனால் அதை விட சந்தோஷமான விஷயம் என்ன, சாரி டு சே நிதி, நான் தான் இந்த படத்தோட ஹீரோயின். நான் தான் ஹீரோயின். ஒரு படம் என்ன, நீங்கள் டைட்டானிக் வேணாலும் எடுங்க, என்ன கதை, கப்பல் முழுகுது, ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ போராடுறாரு, அதில் 2 பேரும் மூழ்கிடுறாங்க. ஸோ ஒரு ஹீரோ யாரை காப்பாத்துறதுக்காக ஹீரோ கஷ்டப்படுறாரோ அவங்க தானே ஹீரோயின். அப்படி பார்த்தா இந்த படத்தில் நான் தான் ஹீரோயின். என்னை காப்பாத்துறதுக்காகத்தானே பவன். ஜோதி கரெக்டா அவுட்லைன் சொல்லிட்டேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இந்த படத்தில் பவர் ஸ்டார் பவன் கல்யாணுக்கு நான் தான் ஹீரோயின். அவர் என்னை காப்பாத்துறதுக்காக தான் வராரு. இந்த படத்தினுடைய எவ்வளோ கஷ்டமே என்னை காப்பாத்துறதுக்காக நடக்கிறது தான். அதனால இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்தில் நான் ஹீரோயினாக நடித்ததை பற்றி ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்த பார்ட் 2 எடுக்கல கிரவாணி சார், சினிமாவில் என்னென்னமோ போயிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் உங்கள் சாங்கை நான் பாடிட்டேன். பாகுபலி 2ல் நானும் இதே மாதிரி டேப் அடிச்சுட்டு ஒரு 4 பிட்டு பாடிட்டேன்.
பார்ட் 2 பண்ணையில் கொஞ்சம் அதை மனசில் வச்சுட்டு எனக்கு நாசர் சாருக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான சாங் போட்டுருவீங்க. ஷோபி மாஸ்டரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க சார். எதுங்க? ஷோபி மாஸ்டரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது வீரமுள்ளு 2ல வந்து உங்களை வச்சு சிறப்பா ஏதாவது. ஆமாம் நிச்சயமா. மனோஜ் இல்லை நாங்கள் ஆடிடுவோம், நாங்கள் டான்ஸ் ஆடிடுவோம். நாங்கள் அதை எதுக்குமே கூச்சப்படாத ஆளுக்கு தானே. பரதநாட்டியம் ஆடினோமா, வஞ்சிக்கோட்டை வாலிபன் வேணுமா உங்களுக்கு, வைஜெயந்தி மாலா 10 மணி 2 பேரும் ஓகேன்றோம். என்ன சார் அது மாதிரி விஷயங்கள். கேமரா கூச்சமே இல்லாத ஆட்கள் நாங்கள். அப்படி இருந்தால் தான் சினிமாவில் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படத்தில் நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான பெருமையான விஷயம். ரத்ன சாருடைய நல்ல மனசுக்கும் ஜோதியினுடைய நல்ல உழைப்புக்கும் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையும் என்று நம்பி வாழ்த்துகிறேன். வணக்கம். கவலைப்படாதீங்க, இனிமே எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இது வந்து வெயிட் பண்ணியிருக்கு பாருங்க 5 வருஷம். அவர் வந்து டெபுட்டி சிஎம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகணும்னு எழுதியிருக்கு. எல்லாமே விதின்னீங்கள, அதுதான். அப்புறம் நீங்கள் வந்து விஜயோட 3 படம், அஜித்தோட 3 படம் சொன்னீங்க. நான் கூட ஒரே வருஷத்தில் 3 படம் பண்ணி கொடுத்தேன். செலவில்லை. முதல்ல நட்புக்காக தமிழில் பண்ணோம், தெலுங்குல இமிடியேட்டாக சார் ஒர்க் பண்ணாரு. ஸ்னேகம் கோசம் படையப்பால ஜோதி நாங்களும் டிஸ்கஷனில் இருந்தோம். தெலுங்கு படையப்பா தெலுங்கு நாங்கள் பண்ணோம். கண்டினியூஸாக ஒரே ரோல 2 வருஷத்தில் 3 படம். அதாவது அந்த காலங்கள்லாம் மறக்க முடியாது. ஆக்சுவலாக நட்புக்காக பண்ணுறதுக்கு நாங்கள் வேறு சப்ஜெக்ட் தான் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு நாள் ஜோதி வந்து சொல்லும்போது ஒரு லைன் சொன்னப்பல, இது வந்து என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னோட டைப் ஆஃப் ஃபிலிமாக இருக்குது. நான் இந்த மாதிரி எமோஷ்னல் ட்ராமா ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் பண்ணுவேன், அது மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்பாட்ட சொல்லி அதுக்கப்புறமா அவர் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு படத்துலேயே கதை ஜோதி கிருஷ்ணான்னு போடுற அளவுக்கு பெருசாக வளர்ந்தார். அதோடு நான் விடலை. அதுக்கப்புறம் படையப்பா அந்த என்னுடைய எல்லா கிட்டத்தட்ட ஒரு 4-5 படங்கள் டிஸ்கஷனுக்கு கூடவே வருவார். படையப்பாலையும் அவருடைய பங்கு இருக்குது. அந்த அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது அது நரசிம்மாவா தெலுங்கில் போச்சு அப்பாவுக்கு. ஸோ அந்த காலங்கள் வேறு. இப்போ வந்து காலங்கள் மாறி இருக்கும்போது அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸு அதை வச்சு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம் பண்ண ஜோதி கிருஷ்ணாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் நீ மிகப்பெரிய வெற்றி படங்கள் தான் பண்ணுவேன். அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க, லைன் மாறுன்ட்டு. அப்புறம் கல்யாணம் ஆச்சு, இப்போ குழந்தை பிறந்துருச்சு, இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. இது எல்லாமே சேஞ்ச் தான். ஸோ நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, ஜோதி இனிமேல் பிரகாசமாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். ஏஎம் ரத்னம் சார், இந்த பேருக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு. மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், மிகப்பெரிய நடிகர்கள் படத்தில் நடிக்கும் பொழுது என்ன கிளாப்ஸ் வருமோ, ஏஎம் ரத்னம் அப்படிங்கிற ஒரு பேர் வரும்போது தமிழ்நாட்டோட பட்டி தொட்டியில எல்லாம், தமிழ்நாடு இல்லை ஆந்திரா, தமிழ்நாடு ஆந்திரா 2 இடத்துலையும் பட்டி தொட்டி வரைக்கும் அந்த பேருக்கு வந்து மிகப்பெரிய கைத்தட்டல் இருக்கும். ஏதோ 1-2 சம்பவம் பண்ணிட்டு வந்த தயாரிப்பாளர் கிடையாது, பண்ணது அத்தனையுமே சம்பவம் தான். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன், நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியல, இந்தியன் படத்தோட தயாரிப்பாளர் வெறுமனே பல கோடி ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வந்து படம் பண்ணவர் கிடையாது. உழைச்சி சார் சொல்லியிருக்காங்க நிறையா, உழைச்சி மேலே வந்து ஒரு இந்தியன் மாதிரி ஒரு படம் பண்ணணும்னா அதுக்கு வந்து எவ்வளோ பெரிய தைரியம் வேணும், அதை தாண்டி சினிமா மேலே எவ்வளோ பெரிய காதல் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்தியன் ஆகட்டும், கிட்டத்தட்ட சொல்லிகிட்டே போகலாம், உள்ள அத்தனை படங்களுமே தமிழ்நாட்டோட பிளாக் பஸ்டர், தமிழ்நாட்டோட சினிமாவோட ஹிஸ்ட்ரியை மாற்றி எழுதுனதில் வந்து ஏஎம் ரத்னம் சாரோட பங்கு பெரிய பங்கு அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் படங்களை வந்து எடுத்துக்கொண்டு போய் தெலுங்கில் ரீரிலீஸ் பண்ணதாக இருக்கட்டும், தெலுங்கில் உள்ள படங்களை தமிழ் வந்ததாக இருக்கட்டும், சார் போய் ஹிந்தியில் படம் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே வரலாறு. ஒரு சின்ன விஷயம், நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தேட்டர்லையும் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி டிடிஎஸ்ன்னு பார்த்துருப்போம். ஒன்றுமே கிடையாது. வேற ஒரு டெக்னாலஜி வர வேண்டிய நேரத்தில் ரத்னம் சாருக்கு டிடிஎஸோட சவுண்ட் பிடிச்சிருந்துருக்கு, அவ்வளோதான். தமிழ்நாட்டோட எல்லா தேட்டருங்களும் டிடிஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாகிடுச்சு. என்ன காரணம்னா, சாரோட பெரும்பகுதியான படங்கள் டிடிஎஸ்ல வெளியாக
ஆட்டோமேட்டிக்காக தேட்டர் எல்லாமே வந்து டிடிஎஸ் முறைக்கு மாறி இருக்காங்கன்னா அப்போ சினிமாவில் ரத்னம் சாருக்கு இருந்த ஹோல்டு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மூத்த பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். கண்டிப்பாக புதுசாக வந்தவங்களுக்காக தான் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, சினிமாவை பற்றி கொஞ்சமாச்சும் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுன்னா ரத்னம் சாருங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் நான் எனக்கெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. என்னோட குருநாதர் எம் சண்பகமூர்த்தி சார் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அங்கே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன். மிகப்பெரிய அனுபவத்தை அங்கேருந்து கிடைக்க முடிஞ்சிச்சு. மிகப்பெரிய பிரமிப்போடையே சாரோட ஒவ்வொரு நடவடிக்கையும் பக்கத்தில் இருந்து பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன சொல்கிறது, என்ன ஒரு 7th ரெயின்போ காலனியோட ஸ்கிரிப்டை எடுத்து அப்படியே படிக்க சொல்லுவாங்க. நான் எந்த வேகத்தில் தமிழில் அதை படிக்கிறேனோ அதே வேகத்தில் அதை வந்து தெலுங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சாரு. நான் படிக்கும்போதே வந்து இடையில வந்து ஒரு மாதிரியான எமோஷனுக்கு சிரிப்பு வந்துடும், இது வந்துடும், அதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே எழுதிக்கிட்டு இருப்பாங்க. படத்தோட எமோஷன் என்னவோ அதே எமோஷனில் படிடா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தெலுங்கில் எழுதிட்டு இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய பிரமிக்கத்தக்க ஆளுமை சார். வந்து என்னென்னா வெறும் தயாரிப்பாளராக ஒரு ப்ராஜெக்டை அசம்பிள் பண்ணுற ஆள் கிடையாது. அதை தாண்டி அந்த ப்ராஜெக்டோட இன்வால்மெண்ட்டாக ஒரு சக கலைஞனாக உள்ளே உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர். ஒருவேளை மிகப்பெரிய இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய நடிகர்களுக்கான அங்கீகாரம் மாதிரி தயாரிப்பாளர்களுக்கான அங்கீகாரம் அப்படின்னு ஒன்று நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்திருந்தா ரத்னம் சாரோட பேர் இன்னும் 50 வருஷத்துக்கு டாப் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளராக சார் இருந்திருப்பாங்க. இந்த ஸ்டேஜில் எனக்கு பேச வாய்ப்பளித்த ரத்னம் சாருக்கும் ஜோதி கிருஷ்ணா சார் அவரோட ஒர்க்கு நானும் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். மிகப்பெரிய பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். ரொம்ப நன்றி. சொல்ல மறந்துட்டேன், இந்த படத்தின் இன்னைக்கு விழாநாயகன் கீரவாணி சார். கீரவாணி சார் வந்து பாகுபலி பண்ணியிருக்கலாம், தெலுங்கில் பெரிய ஆளாக இருக்கலாம். பட் எங்களுக்கு மரகதமணியாக அந்த காலத்துலேருந்தே தெரியும். நானும் அவரோட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். மிக அருமையான ஒரு மியூசிக் டைரக்டர், நண்பர். இன்றைக்கும் வந்து மறக்க முடியாது அந்த நாட்களை, அந்த பாடல்களை. கொண்டாட்டம் படமும் அப்புறம் தெலுங்கில் ஒரு படமும், நான் பாவா நச்சாட்னு ஒரு படமும் பண்ணேன் நான் அவரோட. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிதி அகர்வால் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் பணிவான வணக்கம். ரத்தன் சார் வந்து அதாவது நண்பர்னு சொல்கிறதா இல்லைன்னா அட்வைசர்னு சொல்கிறதா, அந்த மாதிரி எங்களுடைய நட்பு ஆரம்ப காலத்துலேருந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் 5 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நாங்கள் அவருடைய பர்சனல் மேட்ரு எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் அவர் சொன்ன படங்களுடைய லிஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஹிட்டு. ஆனால் அதில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு இதில் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். உள்ளே போய் டைரக்டர் கிட்ட வந்து ஏதோ ஒன்று அது ரொம்ப டிப்ளமேட்டிக்காக போய் சொல்லி சக்ஸஸ் ஆச்சுன்னு சொன்னால் அவருடைய பங்கு இருக்குது. வெறும் ப்ரொடியூசர் மட்டும் கிடையாது. அந்த மாதிரி அவருக்கு அதில் ஒரு பேஷன். சினிமானாவே ஆரம்பத்துலேருந்து சில பேர் பல விதத்துக்கு வராங்க சினிமாவுக்கு. பணம் சம்பாதிக்கிறதுக்கு வராங்க, ஃபேமுக்கு வராங்க, பல விஷயத்துக்கு வராங்க. ஆனால் ரத்தனம் அப்படி இல்லை. ஆரம்பத்துலேருந்து சினிமாவை நேசித்து இன்றைக்கி கூட அவர் உண்மையான விஷயம் சொல்ல போனால் இத்தனை பெரிய படங்கள் சொன்னாரே தவிர அதில் இதுவரையில் அவர் ஒரு பெரிய சொத்து ஒன்றும் சம்பாதிக்கலை. நல்ல பேர் இன்றைக்கி இந்தியாவில் உலகம் முழுவதும் ரத்தனம் சொன்னால் இன்றைக்கி பேசுகிற அளவுக்கு வந்திருக்காருன்னா அந்த டெடிக்கேட்டடாக சின்சியராக அந்த படங்கள் பண்ணதனுடைய இது வந்து இன்றைக்கி அவர் அது சம்பாதிச்சிருக்காரு. அது போகிறோம். இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் வந்து பெரிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இதில் அவருடைய எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகி வெளியில் வந்துடுவார். நிச்சயம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு காரணம் என்னன்னு சொன்னோன்னா இது கடைசியாக அவர் இந்த ப்ராப்ளங்கள்லாம் அடைஞ்சு கடைசியாக போய் இது வந்து அந்த பவன் கல்யாண் சார்கிட்ட போய் இந்த படம் ரிலீஸ் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கி அவரும் ஹெல்ப் பண்ணுறாரு. இவரும் அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி பேன் இண்டியாவாக வந்திருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து சினிமாவை நம்பி சினிமாவை நேசிக்கிறவங்க, சினிமாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க கடவுள் வந்து அவங்கள கைவிட மாட்டார்ன்றதுக்கு இது ஒரு உதாரணம்.
நிச்சயம் இந்த படம் ஜெயிச்சாச்சு இந்த படம். ஏன்னா காரணங்கள் வந்து பல காரணங்கள் இருக்குது. அவருடைய எல்லா பிரச்சனையுமே இந்த படத்தில் சால்வ் ஆகி இனிமேல் புது ரத்னமாக நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு தெம்பு அவருக்கு வந்திருக்கு. பையனும் இன்றைக்கி நல்லா வந்துக்கிட்டு இருக்கார். அந்த ஃபேமிலி மேலே எனக்கு அவ்வளோ அக்கறை இருக்குது. அந்த அளவுக்கு நிச்சயமாக இது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக வரும். அதே நேரத்தில் இந்த பாட்டுங்களை பார்க்கும்போது அருமையான மியூசிக். அவரை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம், ஆஸ்கார் அவார்டு வின்னரு. அந்த மியூசிக்கல் சென்ஸில், அதாவது மற்ற லாங்குவேஜில் டப் பண்ணால் கூட டப் பண்ண மாதிரி தெரியல. அந்த லிரிக்ஸ் அழகாக எழுதியிருந்தா கூட ஒரிஜினல் தமிழ் பாட்டு பார்த்தா மாதிரி இருந்தது. நிச்சயமாக எல்லா சாங்கும் வேறு ஹிட்டு சார். இந்த படத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு சார். உங்களுக்கு கிரெடிட் கோஸ் டு யூ ஆல்சோ. ஏன்னா அவருக்கு உண்மையிலே கைத்தட்டி ஆகணும் எல்லாரும். வந்து கீரவாணி சார் வந்து அவர் மரகதமணியாக இருந்தாலும் சரி, கீரவாணியாக இருந்தாலும் ரெண்டும் சேர்த்து நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும். ஒன்றும் முக்கியமாக சொல்லணும்னா, இந்த அற்புதமான மனிதர் இந்த பவன் கல்யாண் வந்து இன்றைக்கி அரசியலுக்கு வந்து இருக்கார், சினிமாவும் இருக்கார். அவர் வந்து நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நடிகர்களும் சரி, இல்லை புதுசாக அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களும் சரி, அவர் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கணும். ரோல் மாடல்னா எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து நின்னார், டெபுட்டி சிஎம் ஆகிட்டாருன்றது தான் தெரியும். ஆனால் 10 வருஷமாக இந்த அரசியலில் வரணும்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கி படாது பாடுபட்டு அதில் தோல்வி அடைஞ்சு எல்லாம் பல விஷயங்களை சந்தித்து எல்லாம் ஆன பிறகு அவருக்கு ஒரு டோட்டலாக தெரிஞ்சுக்கிட்டார் அரசியல்னா என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவருடைய முயற்சி தான் இன்றைக்கி ஆந்திராவில் அந்த கவர்மெண்ட் இருக்குன்னு சொன்னால் எல்லாமே வந்து அந்த நம்ம யாரை பாராட்டணும்னு சொன்னோம்னா பவன் கல்யாண் தான். அவர் இல்லைன்னு சொன்னால் அந்த கவர்மெண்ட்டே கிடையாது. இன்றைக்கி ஒரு பிஜேபியிலேருந்து அவர் கொண்டு வந்து சந்திரபாபு நாயுடுன்னு சேர்த்து எல்லாரையும் ஒன்று பண்ணி, அதை விட என்னன்னா அவருடைய பொறுமை, பெருந்தன்மை, உழைப்பு, விடாமுயற்சி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒன்று இந்த எலெக்ஷனில் நம்ம பார்க்கலாம். இது ஏன்னா எது சொல்கிறேன், புதுசாக யாரோ வராங்க அரசியலுக்கு, வர்றது தப்பு இல்லை. ஆனால் அந்த ஹிஸ்ட்ரி இப்போ பவன் கல்யாண் எப்படி வந்தார், எப்படி இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்காருன்னு சொன்னால், அவர் எப்படியெல்லாம் அந்த எலெக்ஷனுக்கு வந்து விட்டு கொடுத்து, அவர் நினச்சது என்னன்னு சொன்னோம்னா, தான் ஜெயிக்கணும், தன்னுடைய கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கல, அந்த கூட்டணி ஜெயிக்கணும். அதுதான் கொள்கை ரீதியாக வந்து ஜெயிக்கணும்னு நினச்சதுனால தான் இன்றைக்கி அந்த கவர்மெண்ட்டே வந்திருக்கு. அதனால் வந்து நம்ம வரக்கூடிய நடிகர்களும் சரி, யாராக இருந்தாலும் என் ஃப்யூச்சரில் அரசியலுக்கு வர்றவங்க வந்து பவன் கல்யாண் சார் ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் ஃப்யூச்சருக்கு இந்தியாவுக்கே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் வந்து டெஃபினட்டாக இவருக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு. நான் அது வந்து இவர் காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஆகவே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரத்னத்துக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். எங்கள் அழைப்பை ஏற்று இந்த விழாவுக்கு வந்து உங்கள் பேரன்பையும் பெரும் நேசத்தையும் கொடுத்தவங்க எல்லாருக்கும் எங்களுடைய அன்பு நிறைந்த நன்றி. ரத்னம் சார், நீங்கள் இந்த மேடையில் இருக்கணும். ஒரு 2 பெரும் கலைஞர்களை இந்த மேடையத்தை நாங்கள் ரொம்ப ஆவலோடு இருக்கோம். நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 5 இயர்ஸ் ட்ராவல் இது. ஹரிஹர வீரமல்லு, இந்த தலைப்பே இந்த படத்தை சொல்லும். ஹரிஹரன் வீரமல்லு, அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல். இது ஒரு பொருளை காக்கிறதுக்காக ஒரு மனிதனுடைய போராட்டம். அது எதை காப்பாற்றுறதுன்னா நம்முடைய கல்ச்சர், நம்மளுடைய பாரம்பரியம். இது ஒரு தொடர் ஓட்டம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அதை கொடுக்கறது. அதுதான் இந்த வீரமல்லுவனுடைய கதாபாத்திரம். அதுக்கு பல இடைஞ்சல்கள், பல போராட்டங்கள் அத்தனையும் மீறி கொண்டு போய் அவர் சேர்க்கறது தான் இந்த ஹரிஹர வீரமல்லு. இப்போ இதை சொல்றதுக்கு, ஒரு கருத்தை சொல்றதுக்கு ஒரு கரெக்டான ஆள் வேணும். அது மிஸ்டர் பவன் கல்யாண் அவர்கள். இந்த பண்பாடு, இந்த கலாச்சாரம்லாம் எனக்கு எப்படி பவன் கல்யாண்னா, நான் அவருடைய பிரதர் சிரஞ்சீவி சாரால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டவன். முட்டா மேஸ்திரின்ற படம், அதில் நான் இன்ட்ரடியூஸ் ஆனவன். ஒரு 30 வருஷமாக தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். இப்போ சத்யராஜ் சார் சொன்னார் பாருங்க, வசந்த மாளிகைன்னு. அதை எழுதின அவர் கதாசிரியர் பாலமுருகன். நான் அவருடைய பையன், தமிழ் ரைட்டர், பட் நான் தெலுங்கில் இருக்கேன். ஸோ பாலமுருகன் சாருடைய மகன் நான். 30 வருஷமாக இருக்கேன். சிரஞ்சீவி சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால எனக்கு ஒரு 30 இயர்ஸாக பவன் சார் தெரியும். அப்போ எப்படி இருக்காரோ இப்பவும் அப்படி தான் இருக்கார். எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவர் டெப்டி சிஎம் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சிரஞ்சீவி சாரை பார்த்து ஒரு வீடியோ வைரலாக இருக்கும், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவர் காலில் விழுகிறது, அவர் இதாக ரொம்ப பணிவாக இருக்கிறத பார்த்துருப்பீங்க. இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சகோதரர்கள்லாம் கேட்டாங்க, இது உண்மையான்னு கேட்டாங்க. இதெல்லாம் வீடியோக்காக பண்ணாங்களே, இது உண்மையான்னு. இது உண்மை. பவன் சாருடைய பண்பு, கலாச்சாரம் இப்பவும் அவர் சிரஞ்சீவி சார் முன்னாடி அப்படிதான் இருக்கார். எந்த விதமான மாற்றமும் இல்லை.
நான் வந்து ஒரு பல படங்கள் சிரஞ்சீவி சாருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். கவன் சாரோட கோபாலா கோபாலா படம் பண்ணேன். அப்புறம் தமிழில் வீரம்ன்ற படம் கதை பண்ண நான் தான் பண்ணியிருக்கேன். அது காட்டமராயிடுன்னு பவன் சாரோட நான் அங்கே பண்ணியிருக்கேன். இப்போ இது 3வது படம். அதே கல்ச்சர், அதே பண்பாடு தாங்க. இப்படிப்பட்ட ஒரு படைப்பை கொண்டு போய் செலுத்துறதுக்கு ஒரு சரியான ஆள் வேணும். அது வந்து எங்கள் ஜோதி கிருஷ்ணா. நான் கிருஷ்ண கூட ஆரம்பத்திலையும் நான் அவரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது பிறகு எனக்கே ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா ஒரு இளைஞனாக இருக்காரு, நான் இது 3rd ஜென்ரேஷன் நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது. பட் ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப்னு வாங்க பாருங்க, ஒரு விஷயத்திலையும் அவ்வளோ பர்ஃபெக்ட் அண்ட் ஹைலி டெக்னிக்கல். நான் அப்புறம் தான் தெரியும் இவர் ஃபாரின் போனார், படித்ததெல்லாம் எனக்கு அப்புறம் தான் தெரியும். எல்லா விஷயத்திலையும், கதையில் இருக்கட்டும், திரைக்கதையில் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு கமாண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு டைரக்டருக்கு அது வேணும். அது இளைஞனாக இருக்கக்கூடிய ஜோதிக்கு இருக்கு. அதாவது சத்யராஜ் சொல்ற மாதிரி, ஈன்ற பொழுதில் தன்மகனை சான்றோன் என காட்ட தந்தை தான் இவர். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, கலங்கி பேசினார். ஏன்னா அவ்வளோ பெரிய உழைப்பு இருக்கு. இன்னைக்கு பேன் இண்டியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பேன் இண்டியாவுக்கெல்லாம் ஒரு காரணக்கர்த்தா நம்மளுடைய ரத்னம் சார் அவர்கள். அவ்வளோ பெரிய உழைப்பு. அது அவர் சொன்ன மாதிரி அவருக்குள்ள வந்து ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு, ஒரு டெக்னீஷியன் இருக்காரு, ஒரு ரைட்டர் இருக்காரு. அதுதான் இதனுடைய போராட்டம் அவருக்குள்ள. நான் வந்து இப்போ 2 ஜென்ரேஷனுக்கு பிரிட்ஜ் மாதிரி, ரத்னம் சாருக்கும் சரி நம்ம ஜோதிக்கும் சரி நடுவில் இருந்து நான் இதை கொண்டு போயிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தேன் சண்டை வரும், 2 பேருக்கும் வரும். ஆனால் செட்டுக்கு போனால் ஜோதி நினைச்சதோட அதிகமான செலவு அங்கே நடந்துகிட்டு இருக்கோம். ரத்னம் சாருக்கு காம்ப்ரமைஸே இல்லைங்க. ஒரு படைப்பை ஜெயிக்கணுன்றதுக்காக கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காரு. அந்த போராட்டத்துக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். அது இல்லாமல் ஹரின்றதுல வந்து ஒரு கிருஷ்ணருடைய தன்மை எல்லாம் இந்த கதையில் இருக்கு. அவன் ஒரு கல்வன், அவன் எல்லா மனசையும் திருடினவன், ஒரு ராஜதந்திரி. கடைசியா ஒரு விஸ்வரூபம் எடுப்பார். அதுதான் இந்த படம். இந்த விஸ்வரூபத்துக்கு துணையா இருக்கக்கூடியது என்னன்னா இசை. எங்கள் கீரவாணி ஐயா அவர்கள், மரகதமணி சார் அவர்கள் இன்னைக்கு எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும் எதுவுமே செய்யாத மாதிரி அமர்ந்திருக்கார். இப்படி ஒரு பணி. நானும் ஆரம்ப காலத்தில் பவித்திர பந்தம்லாம் அவரோட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கும் அவரோட டிராவல் இருக்கு. சுப்ராஜ் குடும்பம், கிராந்திகுமார் சாருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். நல்ல நல்ல படைப்புகள் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் ஒரு பெரிய அம்சத்தை பார்க்கலாம். எப்படி கண்ணன் கையில் புல்லாங்குழல் இருக்கும் அந்த நாதத்தையும் பார்க்கலாம். போரில் அந்த சங்க நாதம் ஒழிக்கும் பாருங்க, அதையும் பார்க்கலாம். அதை வந்து கீரவாணி ஐயா கொடுத்துருக்காரு. இந்த தொடர் ஓட்டத்தில் இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுக்குறோம். இந்த ஓட்டத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இப்போ வீர மல்லுன்னு இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு மல்லனுடைய கதை, தமிழ் மண்ணோட கதை. இந்த மண்ணில் இருந்து ஒருவன் இந்தியாவுக்கே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கதை. இதை வெற்றிகரமாக கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். உங்களுடைய எல்லா சப்போர்ட்டும் வேணும். மற்ற ஏதாவது டெக்னீஷியன்ஸ், டாப் டெக்னீஷியன்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு பிடிச்ச, அதாவது நானும் ராஜு சுந்தரம், ஜீவா 3 பேர் ஃப்ரெண்ட்ஸு. அவர் அசிஸ்டண்ட்டாக ராஜு கிட்ட ஒர்க் பண்ணதுலேருந்து தெரியும். அவங்க மிஸ்ஸஸும் தெரியும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. சோபி வந்து கேட்ட உடனே வந்து இந்த படம், இந்த சாங்கு பண்ணி கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள், இப்படி ஒரு கொரியோகிராஃபரை வச்சுக்கிட்டு நீங்கள் கோரியோ பண்ண எவ்வளோ சிரமப்பட்டீங்க? அனைவருக்கும் வணக்கம், அந்தரிக்கு நமஸ்காரம். இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். சார் வந்து எப்படின்னா, இப்போ சொன்னாங்க இல்லையா, நிறைய சாருக்கு உண்மையிலேயே அவர் கொடுக்குற பில்டப்பில் உண்மை தான். ஏன்னா அவ்வளோ ஹிட்ஸு, எவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்காரு. எத்தனை படத்தில் நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும். ஸோ பட் ஆனால் இந்த பில்டப், ஆனால் நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்தீங்கன்னா அப்படி இருக்க மாட்டார். காலையிலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வரதுக்கு முன்னாடி முதல்ல அவர் தான் உட்காந்துருப்பார். உட்காந்து சின்ன வேலை செஞ்சுட்டு உட்காந்து நடந்து அங்கே இங்கேன்னு சுற்றி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவர் ரேஞ்சுக்கு அது பண்ணவே தேவையில்லை. பட் அதை லவ் பண்ணி அதை பண்ணுவார். ஸோ அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் நான் சொல்கிறது, டான்ஸ் ஆடும்போது கூட அதை வந்து அவர் ஒரு க்யூட், அவர் பண்ணும்போது க்யூட்டாக இருக்கும். அதை வந்து ரசித்து பண்ணுவோம். ஸோ ரொம்ப அவரோட ஒர்க் பண்ணது சார், இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். இன்னொன்று வந்து அவர் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எங்களை ட்ரீட் பண்ணுவார். அது இப்போவும் இருக்குது. அந்த ஃபேமிலியோட எங்களுக்கு ஒரு பெரிய பாண்டிங் இருக்குது. அது ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது வந்து பவன் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கோம். பவன் சாருக்கு, கல்யாண் சாருக்கு வந்து இந்த பாட்டில் பெருசாக வந்து அந்த சிச்சுவேஷனாக அவர் பெருசாக டான்ஸ் இருக்காது. பட் ஆனால் அவரோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். அவர் ரொம்ப ஸ்வீட்டு வந்து சொல்கிறது. அந்த இப்போ ஒரு டெப்டி சிஎம் பொசிஷனில் இருக்கார் இல்லையா, அப்படிலாம் இருக்க மாட்டார். பார்த்தா அந்த இடத்துக்கு வந்தால் ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பார். அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நிதி இந்த சாங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சில ஷார்ட்ஸ் தான் வந்திருக்கோம். ஹோப் உங்களுக்கு படம் ஃபுல் பாட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அவங்க சூப்பராக வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜோதி பிரதரோட அவர் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ண படத்தில் வந்து நான் டான்ஸாக ஆடியிருக்கேன்.
அந்த படத்தில் ஆடி இருக்கேன். இப்போ அவரோட படத்தில் ஒரு கோரியோகிராஃபராக பண்ணியிருக்கன்ற போது அது இன்னும் ரொம்ப சந்தோஷம். அவர் பயங்கர இவங்க சொன்னாங்க இல்லையா, ரொம்ப பிளான்டாக இருப்பார், ரொம்ப டெக்னிக்கலி சவுண்டு. அது அந்த மாதிரி அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு இன்னும் ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த படத்தில் கடைசி நேரத்தில் தான் இந்த பண்ண முடிஞ்சது இந்த பாட்டு. பட் இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய பண்ணுவோன்னு நான் நம்புகிறேன். அவருக்கு கூட ஈக்குவலாக பார்த்திங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மனோஜ் வந்து டெக்னிக்கலி வேற லெவலு, பிரில்லியன்ட். நீங்கள் சொன்னார் இல்லையா, இங்கே கேமரா இருக்கும் அங்கே கேமரா இருக்குன்னு, அது எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறான்ற விஷயம் இருக்கு இல்லையா. அதாவது நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள், நான் அதை ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டு இருக்கேன்ற ஒரு டெக்னிக்கலி வெரி சவுண்ட். அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கீரவாணி சார் எப்படின்னா சார், நான் தமிழில் வந்து வசூல்ராஜ் MBBS சார் நான் மாஸ்டராக பண்ண முதல் படம். ஆனால் தெலுங்கில் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண படம் வந்து உங்கள் படம் தான் சார். இது வந்து ராகவேந்திரா சாரோட படம். இது அல்லரி புல்லோட அட்டக்க மீது அந்த சாங் தான் சார் நான் ஃபஸ்ட்டு கோரியோகிராஃப் தெலுங்கில் பண்ணது. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ராஜ்மௌலி சார்கிட்ட என்னை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணி அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதை பண்ணி அப்புறம் சத்ரபதினு ஒரு படம் கூட நான் பண்ணேன் சார் அந்த படம். அதுக்கப்புறம் ஸோ உங்களோட ஒர்க் பண்ணது வந்து சார், நான் உங்களை பற்றி உங்கள் மியூசிக் எப்படி இருக்குன்னு சொல்ல தேவையில்லை, அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, அதில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து வேறு யாராச்சும் விட்டுட்டுனா என்னை மட்டும்தான் விட்டுருக்கீங்க. இல்லை அதே மாதிரி சார் எல்லாரோடையும் சார் எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்குலாம் இல்லை சார், சத்யராஜ் சார் வந்திருக்காரு, நாசர் சார் வந்திருக்காரு, எல்லோரும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வணக்கம். உங்களெல்லாம் மீட் பண்ணது KR சார், அப்புறம் ரவிக்குமார் சார் கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் பார்த்து இங்கே இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் பார்த்து ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு இந்த பாட்டில் ஒரு 3 பேர் வந்து ரொம்ப கெஸ்ட் ரோல், அதான் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதான் ஒன்று வந்து கிங்ஸ்லி ஃப்ரெண்டு. ஆக்சுவலி வந்து நாங்கள் டான்ஸ் ஆடுற சமயத்துலேருந்து ஃப்ரெண்டு அந்த மாதிரி. அந்த ஸோ கிங்ஸ்லி, அப்புறம் வந்து நம்ம வெண்ணிலா கிஷோர் சார், அப்புறம் வந்து அங்கே அக்சர் அலின்னு ஒரு ஹிந்தியில் ஒரு ஆக்ட் பண்ணியிருக்காரு. இவங்க 3 பேர் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப நல்லா க்யூட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும். இப்போ எங்களுக்கு என்னென்னா, இந்த படம் வந்து எப்படி இருந்தாலும் தெலுங்கில் வந்து பெரிய வரவேற்பு கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் அது வந்து எங்களுக்கு பெரிய நம்பிக்கை. இப்போ இந்த படத்தை ஒரு தமிழ் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருமே இதை படத்தை வந்து நம்ம ஓன் பண்ணிக்கிட்டு நம்ம படமாக எடுத்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இதை பெரிய வெற்றியடை வைக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி மாஸ்டர். எல்லாரும் கியூட்டு ஸ்வீட்டு. நீங்கள் தான் பயங்கர க்யூட்டாக ஸ்வீட்டாக இருக்கீங்க. முடிஞ்சா செகண்ட் பார்ட்டில் எங்கள் ப்ரொடியூசர் 2 ஸ்டெப்பு போட வச்சுருங்க. ரொம்ப எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். பத்திரிகை அன்பர்களுக்கும், சத்யராஜ் சார், KS ரவிக்குமார் சார், கீரவாணி சார் அண்ட் எவ்ரி ஒன், KR சார். ஜோதியோட நான் வந்து ஊழலன்னு ஒரு படம் பண்ணேன். ஸோ அந்த படம் பண்ணும்பொழுது தட் வாஸ் அ ரீமேக் ஆஃப் அ தெலுங்கு ஃபிலிம், இஃப் ஐ எம் ரைட். ஐ நியூ த கிளிம்சஸ் ஆஃப் திஸ் யங் மேன். அதுக்கப்புறம் ஐ திங்க் 2 it got released. And time was going on, and ரத்னம் சாருக்கு எனக்கும் என்னென்னா, என்னை தெலுங்குவில் வந்து இன்னைக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் என்னை வந்து டக்குன்னு என்னை கண்டுபிடிச்சிடுறாங்கன்னா அது வந்து பிரேமலேகா. திகிலு படுக்கரா சகோதரான்ற பாட்டு நம்ம காதல் கோட்டையை வந்து ஐ திங்க் ஒரு 1 day நம்ம ஷூட் பண்ணோம்னு நினைக்கிறேன் சார், அருணாச்சலம் ஸ்டூடியோவில். தெலுங்கு அந்த பேர்லாம் போட்டு அந்த சாங் எடுத்து இன்னைக்கு வந்து நான் ஆந்திரா போனாலும் என்னை வந்து அந்த பாட்டை வச்சு தான் என்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஸோ தட் ஜேர்னி வாஸ் கோயிங் ஆன். అండ్ కలకట్టాలో இருக்கும்போது எனக்கு ஒரு ఫోన్ வருது రత్నం సార్ గిట్టంది, మరి జ్యోతి ఒక పటం చేస్తున్నారు, కెన్ యూ కమ్ టు విజయవాడ. సార్ నేను కలకట్టాలో ఉన్నాను, మళ్ళీ ఐ విల్ గో టు నాగ్పూర్, అక్కడ నుంచి రావాలంటే లేదు సార్ మీరు రండి అప్పుడు. సో ఐ వెంట్ టు విజయవాడ వెళ్తే జ్యోతి టోల్ దట్. ఇన్ఫ్యాక్ట్ ఫస్ట్ ఐ మెట్ రత్నం గారు. సార్ ఇందులో ఒక చాలా ఇంపార్టెంట్ క్యారెక్టర్ ఉంది సార్, అది మీరు చేస్తేనే బాగుంటుందని జ్యోతి అనుకుంటాడు అట్లా. ఏం క్యారెక్టర్స్ సార్ అంటే ఇట్స్ అ వెరీ క్రూషియల్ రోల్ ఇన్ ద ఫిలిం, ఇఫ్ ఐఎమ్ పర్మిటెడ్ టు సే సో జ్యోతి. அண்ட் ஆ ரோல் ஏமனி நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு முக்கியமான கதாபாத்திரம் என்னை நம்பி ஜோதியும் ஏஎம் ரத்னம் சாரும் எனக்கு இந்த கொடுத்ததில், இந்த இவ்வளோ பெரிய படத்தில் நானும் பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆல் த வெரி பெஸ்ட் ஜோதி, ரத்னம் சார், யூர் அன் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஆஃப் அஸ்.
இப்போ நீங்கள் பேசும்போது ஜோதியை பற்றி த கைண்ட் ஆஃப் எமோஷன் யூ அண்டர்வெண்ட் ఐ నో ఎవ్రీ ఫాదర్ విల్ అండర్గో ఇట్ అండ్ చాలా థ్యాంక్స్ అండి కీరవాణి గారు చాలా థ్యాంక్స్ అండి ఐ మీన్ లైక్ ఐ డోంట్ నో థ్యాంక్ యూ ఎవ్రీ వన్ ఫర్ ఆల్ యువర్ సపోర్ట్ అండ్ డెఫినెట్లీ ఇట్ విల్ బి అ వెరీ బిగ్ ఫిలిం a trend-setting film in the pan-Indian level. Thank you very much and God bless you. தமிழ்ல பேசி என் தலைவனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்ச உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாக்கு நன்றியை தெரிவித்து ஆரம்பிக்கிறேன். ஹரிஹர வீரமல்லு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ஏஎம் ரத்னம் சார், ஜோதி சார், பவன் சார், நித்தி மேடம், சோபி மாஸ்டர் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேஆர் சார் சொன்னார், எப்போவுமே ஏஎம் ரத்னம் சார் வந்து அவர் படத்தில் ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குன்ட்டு. சார் இந்த படத்தில் அவர் தான் கொரியோகிராஃபர். ஆமாம், அந்த டான்ஸ் பார்த்தீங்கல்ல, பாதி மூமெண்ட் ஷோபினா மீதி மூமெண்ட் போட்டதெல்லாம் சார் தான். இது ஒத்து, இது பாகலேது எல்லாமே மானிட்டரில் உட்காந்துட்டு எந்திரிக்கவே இல்லை. அவர் காலில் கொஞ்சம் அடிப்பட்டிருக்கும், அந்த அடியை தாங்கிக்கிட்டு ஃபுல் டே சார், ஃபுல் டே உட்காந்துட்டு இந்த பாட்டை சார் பண்ணாங்க. சார் அவரை பற்றி சொல்லவானா நம்ம, ஏன்னா ப்ரொடியூசர் கிங் அவர், ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். பட்டு பட்டுன்னு கூப்பிடுறது நல்லா இருக்கு, ஆனால் அர்த்தம் வாய்ந்தில்லை ராஜா. நிதிக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா 5 வருஷமாக காத்திருந்தாங்க இந்த படத்துக்காக. நான் குஷி பண்ணும்போது, அதாவது பவன் சார் பிஸியாக இருக்கும்போது அவர் எப்போ டேட்டு கொடுப்பாரோ அதுக்கு அவைலபிளாக இருக்கிற ஹீரோயின் வச்சு தான் படம் முடிக்க முடியும். அதே மாதிரி பூமிகா அந்த படத்தில் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்தை பண்ணும்போது, நீங்கள் தெலுங்கு படம் இந்த படம் முடிகிற வரைக்கும் வேறு படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டு அவங்கள நிப்பாட்டணும். ஆனால் அவங்க பாவம் இத்தனை வருஷமாக காத்திருந்தாங்க. இப்போ தான் பிரபாஸோட படம் பண்ணுறாங்க பர்மிஷன் கேட்டுட்டு. அவங்க இவ்வளோ காத்திருந்ததுக்கு உங்கள் நன்றி 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 உங்களுக்கு. சார் தேங்க்யூ சார். ஐ ஹாவ் டு சே நன்றி டு யூ சார். ஓகே, I have to speak about Ratnam sir. Ratnam sir is the most first Yellarku Vanakam. Thank you so much for coming. So Ratnam sir is the most passionate person I have ever met in my life. Even I am not as passionate about him as for cinema. He's the first person to come, sir, like you said, last person to go. He's sitting on set the whole day. He's sitting in the sun. He's sitting, in so much heat. And he does not need to do these things. He's literally managing the other actors, and he is completely 100% involved. And sir, for 5 years, you have taken this film on your shoulders, sir. So first, everybody, and more than me, for your sake, I know this film is going to be a super hit. Only for you, sir. ரொம்ப பெரிய விஷயம் சொன்னீங்க மேடம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வந்துச்சுன்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசுறேன், எனக்கு தெரியும் தமிழ். அடாடா, அது பாத்தீங்களா, ரெஸ்பான்ஸ் பாத்தீங்களா? இதுக்கு தான் இப்போ ஜோதி சார் பத்தி பேசணும். From the day Jyoti sir said he came, he completely took over. I think it was very easy to shoot with you, sir. I never felt like you were judging me. I always felt like you were supporting me and trying to make me do better and give my best. So you gave me a very team kind of a feeling. So thank you so much for all the support and for what you have done. And Keeravani sir, last time na ungal pati pesle, I completely my mistake. But Keeravani sir, it's our honor to work with you, and it's my honor that I'm dancing to the music that you have kind of given us. So thank you so much, and I'm sure everybody is going to be dancing to your tunes soon. Nasir sir, thank you so much for coming. Satyaraj sir, thank you. And Shobi master, thank you for patiently choreographing the whole thing and supporting me and giving me the best and showing me all the expressions and everything. So thank you so much. And Manoj sir pati kuda pesno. I think one of the best DOPs I have ever worked with in my life is Manoj sir. He really, technically brilliant. Like sir said, he's a magician. So I really hope to work with him again. And Kingsley sir, we did a few nice shots together, sir. So it was really nice. I hope to work with you soon.
And in the padam actually எனக்கு ஒரு ரொம்ப emotional journey இருக்கு. I've literally grown up with this film, I feel, in the last 5 years. So I'm grateful. I'm so grateful that I got a chance to be in this film. And எனக்கு ஸ்டோரி மேலே, எனக்கு டைரெக்ஷன் மேலே, படம் மேலே ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் இருக்குது. That when the film comes, 100% everybody is going to like it because every single person in this film has worked very hard. So please support us and I hope you all like the film. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். படத்தில் 5 இடத்துல பாட்டு வர்ற மாதிரி அங்கங்கே தமிழ் போட்டு அழகாக பேசுனீங்க. எங்களுக்கு என்ன கூடுதல் மகிழ்ச்சினா, தமிழ்நாட்டு டெப்டி சிஎம் கூடயும் நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க, ஆந்திர பிரதேஷுடைய டெப்டி சிஎம் கூடயும் படம் பண்ணியிருக்கீங்க. எப்படி இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க? Actually நான் சூஸ் பண்ணல, அவர் தான் சூஸ் பண்ணிட்டேன் எனக்கு. No, but I mean, so if anybody wants to be the next deputy CM, they should cast me. I'm just kidding. It's years of hard work, it's years of effort, a lot of planning and a lot of perseverance that it, you know, takes to be in that position. So happy. And most importantly, Pawan Kalyan sir, I always say in Telugu, ee adrushtam naku dorkindi, and I'll always remember that. பேன் இண்டியா டெப்டி சிஎம் ஹீரோயினுக்கு எங்களுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துகள். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். Thank you so much. Our Oscar Grahita, our one and only music director Keeravani garu. சார் வணக்கம் சார். முதல்ல ரொம்ப பெரிய நன்றி. எனக்கு என்ன ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குன்னா, நீங்கள் ஹைதராபாத்லேருந்து சென்னை வரீங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டு 4வது சிங்கிளா, அப்போ சரி நான் என்னுடைய பாடகர்களையும் கூட்டிகிட்டு வரேன், ஒரு 4வது சிங்கிள்லாம் வெறுமனே திரையில் போட்டு நாங்கள் நகர்ந்துட மாட்டோம், அதை லைவாக பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு ஒவ்வொரு பாட்டுடைய வெளியீட்டுக்கும் நீங்கள் படம் முடிஞ்ச பிறகு இவ்வளவு உழைப்பை போடுறதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன சார்? அனைவருக்கும் வணக்கம். ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போது நம்ம நாட்டு பாட்டை ஒரு கண்ட்ரியோட பிரசிடெண்ட் இன்னொரு கண்ட்ரியோட பிரசிடெண்ட், சம்படி லைக் ரஷ்யன் பிரசிடெண்ட் அண்ட் அமெரிக்கன் பிரசிடெண்ட், அவங்க ஸ்டெப்பு போட்டால் எப்படி இருக்குன்னு நாங்கள் நினச்சி பார்த்தா அதெல்லாம் நடக்காத காரியம். அந்த நடக்காத காரியத்துக்கு நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அதில் வீடியோ தயார் பண்ணி ரசிக்கிறோம். இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு ஆசை இருக்குது. 2 பேர் இருக்கார், அவர் ரொம்ப கோவத்தில் கத்திட்டு ரொம்ப ஆக்கிரமாக பார்த்தா எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது. பட் அது நடக்காத காரியம். அதுக்கு தான் நான் ஏஐ ரிசார்ட் பண்ணணும். அவர் தான் ஒருத்தர் நம்ம சித்ரா மேடம் சிங்கர், இன்னொருத்தர் ஏஎம் ரத்னம் சார். ஏன்னா அவர் கோபமாக பார்க்குறதுனால இது வரைக்கும் பார்க்கல, அவர் கோபமே வராது. அவர் வந்தாலும் அவர் காமிக்க மாட்டாங்க, ரொம்ப சாந்தமூர்த்தியாக இருப்பார் அவர். ஏஎம் ரத்னம் இஸ் த ஹீரோ ஆஃப் த மூவி. அவருக்கு தான் நான் சக்ஸஸ் வரணும்னு ஆண்டவனை வேடிக்கிறேன். ரத்னம் காரு, ஆல் த பெஸ்ட் சார். திஸ் மூவி இஸ் கோயிங் டு பி அ ஹிட் அண்ட் ஐ வில் பி த மோஸ்ட் ஹாப்பி பர்சன் ஃபார் யூ. இப்போ நீங்கள் கேளுங்க, என்ன கேட்டுங்க சார்? ஒரு படம் நடக்கும்போது உழைக்கிறது அது ஒரு பக்கம், படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு பாடல் வெளியீட்டுக்கும் ஒட்டுமொத்த இசைக்கலைஞர்களை பாடகர்களை கூட்டிகிட்டு ஹைதராபாத்தில் சென்னைன்னு எல்லா இடத்துலையும் பாட வச்சு மக்களை மகிழ்விக்கணும், அதே நேரத்தில் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு நீங்கள் போடுற உழைப்பின் பின்னாடி இருக்கிற ரகசியம் சார்? ரகசியம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம பாடல்கள் எல்லாம் இன்னும் நல்ல பேர் சம்பாதிக்கணும்னு அப்படி ஒரு ஆசையோடு இருக்காங்க. அவர் இப்போ என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அதனால தான் நான் எப்போவுமே ஆஸ்பிரண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது ரீசன் என்னென்னா, அவர் ஃபுல் லைஃப் கொடுத்து வேலை செய்வாங்க. பெரிய பெரிய செலிப்ரிட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம கைக்கு நம்ம சிக்க மாட்டாங்க. நம்ம சத்யராஜ் சார் மாதிரி தான் அவர் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். அவர் எவ்வளோ பேர் சம்பாதிச்சாலும் கூட இந்த மாதிரி நம்மளுக்கெல்லாம் ப்ளெஸ் பண்ணுறதுக்காக வருவார். ஸோ இந்த எக்ஸப்ஷன், தேங்க்யூ சார், இந்த எக்ஸப்ஷன்ஸ் இந்த மாதிரி விட்டுட்டா செலிப்ரிட்டிஸ் கூட கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அவர் எல்லா இடத்துக்கு வரமாட்டார் ஈஸியாக. ஸோ நான் எப்போவுமே நியூ கமர்ஸ் கூட வேலை செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, என்னோட லாபத்துக்காக அவர் எங்கே கூப்பிட்டா வருவார். இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வரும்போது அவர் ஒரிஜினல் சாங் எப்படி இன்ட்ரெஸ்டோட பாடினாங்களோ அதே மாதிரி பாடுவார். அதுக்காக தான்
நான் அவனை என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பேன். இதில் வந்து நம்ம குரு வந்து பாலச்சந்திர சார் தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க மரகதமணி கீரவாணின்னு சொல்கிறீங்க. அப்போ எல்லாம் இன்டர்நெட் கிடையாது. சார் சொன்னாங்க, பாலச்சந்திர சார், மரகதமணி கீரவாணி தான் உன்னை பேர், இதில் மரகதமணி தமிழ் மாதிரி சவுண்டிங் இருக்குது, ஸோ அது வச்சுக்கலாம், கீரவாணி மறந்துடுன்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், நான் பண்ணிட்டேன். அப்போ எல்லாம் இன்டர்நெட் இல்லை. இப்போ இன்டர்நெட் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அவர் தான் இவர் தான் அவருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ அந்த கன்ஃபியூஷனே இல்லை. பட் எது இருந்தாலும் அந்த பேரை வச்சு என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறதுக்கு பாலச்சந்திர சார் forever he'll be in my heart. இன்னொரு விஷயம், ரொம்ப நாள் முன்னாடி 28 இயர்ஸ் முன்னாடி ஏபி முரளின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு ஸ்டூடியோ வச்சுருக்கார் சென்னையில். அந்த ஸ்டூடியோவில் கொண்டாட்டம் என்ற படத்துக்காக KS ரவிக்குமார் சார் ரெக்கார்டிங் நடக்கிறது. அவர் வந்தார். KS ரவிக்குமார் வந்துட்டு ஏதோ ஒரு டாபிக் வந்தது, இந்த சவுண்ட் நல்லா வரலையே, அந்த சவுண்ட் நல்லா வரல, ஒரு டாபிக் வந்தது. அப்போது மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் பற்றி ஒரு டாபிக் வந்தது. அவர் சொன்னார், ரீசெண்டாக நான் ஒரு ஆல்பம் வந்து லண்டன் அனுப்பினோம், நல்லா மிக்சிங் பண்ணி அனுப்பலைங்களே. ஏன்னா லண்டன் என்ன பெரிய பேர் தானே. நான் நிறைய பேர் லண்டன், கனடா, இங்கெல்லாம் யூஎஸ்க்கு போய் மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் ரெக்கார்ட் பண்ணுவார் சென்னையில், அங்கே வந்து மிக்சிங் பண்ணுவார். அந்த ஆல்பம் எடுத்துகிட்டு வந்தால் எல்லாம் பிளாண்ட் ஆகிருக்கே, ஒன்றுமே சத்தம் வரலையே, சத்தம் வர வேண்டிய இடத்துல சத்தம் வரலையே. அவர் சொன்னார், 5 ஸ்டார் ஹோட்டலில் எது சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி இருக்கும், பிளாண்ட் ஆகிருக்கும். ஏன்னா அங்கே ஃபாரினர்ஸ் வருவார், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் பண்ணுவார். அதில் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டு பாருங்கள், எவ்வளோ உப்பு காரம் நல்லா இருக்கும், அந்த மாதிரி தான் வேணும். அப்போ அவர் நம்ம கல்சோன் மேலே வந்து இப்படி காமிச்சார். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பீட் கொடுக்குறீங்க, டிக்கு டிக்கு சக் டிக்கு 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 சக் டிக்கு 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 சா, அப்படி ஒரு பீட் வரணும். அது அவங்க எல்லாம் ஃப்ளாட் பண்ணிவிட்டு அங்கே ரெட் பல்ப் எரியுது, அதான் அப்படி டெக்னிக்கலாக பண்ணக்கூடாது. இங்கே வந்து வெடிக்குது, இங்கே ஸ்பீக்கர் போயிடும், அப்படியெல்லாம் நினச்சி அவர் ஃப்ளாட் பண்ணிடுறாரு. அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் கன்சோல் மேலே கை வச்சு காமிச்சார் ரவிக்குமார். டிக்கு டிக்கு சக்கு டிக்கு டிக்கு சா இப்படி பண்ணுறாரு. அந்த ஃபேடர் வந்து மேலே தூக்குறாரு, அது உடஞ்சி போயிடுமோன்னு பயம் வருது. பட் அப்படி பண்ணாதான் நமக்கெல்லாம் நம்ம எஃபெக்டே வரும்னு சொல்கிறாரு. ஸோ அந்த எஃபெக்ட்டு இந்த படத்தில் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இவர் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் சொல்லுவார், அந்த பவர் வெளியில் வரணுமென்னா அந்த மாதிரி மிக்சிங் பண்ணாதான். நமக்கு எல்லாம் டெக்னிக்காலிட்டி பார்க்கக்கூடாது, அது எல்லாம் வேறு விஷயம். நமக்கு இங்கே பவர் தான் வேணும், ஓன்லி பவர், அந்த எஃபெக்ட் தான் வேணும். அந்த எண்ணத்தோடு நான் ஒர்க் பண்ண படம் இது. முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் நல்லா பண்ணேன் சொல்கிறார். நல்லா பண்ணுறது ஒரு விஷயம், நல்லா பண்ண விடுறது ஒரு விஷயம். ஸோ அதுதான் டைரக்டர். ஒரு கை நல்லா பண்ணுறது, நல்லா பண்ண விடுறது இன்னொரு கை, 2 கை சேர்த்தா தான் கைத்தட்டல் வரும், சத்தமே வரும். ஜோதி, தேங்க்யூ ஃபார் allowing me to do whatever I wanted to do. ஸோ இந்த படம் நல்லா சக்ஸஸ் ஆகி நம்ம ரத்னம் சாருக்கு நல்ல பேர், நம்ம பணம் கூட எடுத்துகிட்டு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. போற்றுகிற திரைப்படமாக வரவிருக்கிறது. அது இந்த தந்தையின் ஆசீர்வாதம். And this moment is so cute. Jyoti Krishna garu, we are eagerly waiting June 12th కోసం మీరు వీరమల్లుగా మా పవర్ స్టార్ పవన్ కళ్యాణ్ గాని ఎంత అద్భుతంగా చూపించబోతున్నారు అన్నది ఈ పాటికే మేము రిలీజ్ అయిన కాంటెంట్లో చూసాం. అండ్ వి విష్ ఓన్లీ ద బెస్ట్ ఫర్ యూ. మీకు మంచి జరిగితే మాకు మంచి జరిగినంత ఫీల్ అవుతాం మేము. ఏఎం రత్నం గారి కోసం మీకు ఈ సినిమా సూపర్ డూపర్ హిట్ అవ్వాలని మనస్ఫూర్తిగా కోరుకుంటూ, ఎస్ ప్లీజ్ కంటిన్యూ యువర్ స్పీచ్. இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே நன்றி சொல்லும். ஒரு 1 இயர் பேக் ரொம்ப மனசில் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஆக்சிஜன் ஒரு தெலுங்கு படம் கோபிச்சந்த் வச்சு டைரக்ட் பண்ணேன் தெலுங்கில் போய். அதுக்கப்புறம் இன்னொரு படம். ஸோ ஒரு 4 இயர்ஸாக நான் ஆந்திராவில் இருந்தேன், தமிழில் இல்லை. அதே மாதிரி தெலுங்கு படம் இந்த படம் ஆரம்பித்தப்பறம் 4-5 இயர்ஸாக தமிழ்லேயும் படம் பண்ணல. சின்ன மனசில் ஒரு வருத்தம், என்னடா தமிழில் நம்ம படம் சூர்யா மூவிஸ் படம் எதுவுமே தமிழில் வரவே இல்லையே, ரொம்ப நாளாச்சு, திருப்பி எப்போ தமிழில் வந்து படம் பண்ணுவோம், எப்போ வந்து ஒரு சின்ன உள்ளுக்குள்ள ஒரு வெயிட்டிங்கில் இருந்தேன். அதே மாதிரி தமிழில் திருப்பி டைரக்டர் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஒரு மனசில் ஒரு ஃபீலிங்கும் இருந்தது.
பட் நான் ரியலைஸ் பண்ணல, நான் ஒரு பேன் இண்டியா படம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படம் வந்து மூலியமாக தமிழில் வந்து நம்ம தமிழ் மீடியா, நம்ம ப்ரெஸ் மீடியாவை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் திருப்பி மீட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களெல்லாம் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இங்கே இருக்க நிறைய பேருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ப்ரெஸ்லையும் எல்லாருமே திருப்பி ஒரு கிட்டத்தட்ட 3 years 4 years கழிச்சு மீட் பண்ணுறேன். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு மீட் எவ்ரிபடி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா பேசும்போது கொஞ்சம் எமோஷனாக பேசினாங்க. ஆனால் அதில் நிறைய அப்பா அவர் எவ்வளோ எமோஷன் என்னை பற்றி திங்க் பண்ணி கேர் பண்ணுறாரோ, அதே மாதிரி எங்கள் ஃபேமிலியை பற்றியும் என்னை பற்றியோ அவரோட பிளெஸ்ஸிங்ஸான்னு சொல்ல முடியாது. நிறைய இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் நிறைய ப்ரௌடாக ஃபீல் பண்ணி நிறைய பேசியிருக்காங்க. ஒரு சின்ன மூமெண்ட் வந்து நடுவில் நான் டைரக்ஷன் பண்ணலைங்க. டைரக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 8 years கேப் எடுத்தேன். அது காரணம் வந்து ஒரு தடவை பர்சனலாக அஜித் சாரை மீட் பண்ணப்போ அவர் ஒரு வார்த்தை என்ன சொன்னார், அப்பாவுக்கு ஏஜ் ஆகிட்டே இருக்குது, அப்பாவுக்கு நீ சப்போர்ட்டாக இருக்கணும், நீ படம் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கோ, டைரக்ஷன் பண்ணாத ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னாரு. உனக்கு நல்லா வரும் அப்படின்னு. அந்த ஒரு செகண்ட் நான் எதுவுமே யோசிக்கலை. சரி, இவ்வளோ பெரிய ஸ்டாரு நம்மளை பற்றி யோசிக்கிறாரு, அப்பா பற்றி யோசிக்கிறாரு சொல்லி நான் டக்குன்னு அந்த செகண்டு டைரக்ஷன் டெலிட் பண்ணி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண நினச்சேன். நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், சார் பண்ணலாம் சார், பட் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ண இது பண்ணால் ரெகுலராக டேட்ஸ் வேணும், ஹீரோ வேணும்னாரு. ஒரே வார்த்தை சொன்னார், நான் கண்டினியூவாக படம் பண்ணுறேன்னாரு. ஸோ அப்படி பண்ணது தான் ஆரம்பம், என்ன எறிந்தால் வேதாளம். ஸோ அவரோட இன்டென்ஷன் என்னென்னு கிளியராக புரிஞ்சது என்னென்னா, ரத்னம் சாரோட லெகசி கண்டினியூ ஆகணும், இந்த பேனர் கண்டினியூ ஆகணும், அதுக்கு நான் டேட் தரேன் அப்படின்னு. நடுவில் ஒரு 3 years கேப் இருந்தது நாங்கள் படம் பண்ணாமல், சூர்யா மூவிஸ். அவர் தான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணார். இந்த வாய்ப்பு எனக்கு எப்பவுமே சொல்கிறதுக்கு சந்தர்ப்பம் வரல, பட் என் மனசுக்குள்ளேயே இருந்தது. திஸ் த ஃபஸ்ட் டைம் நான் இதை வெளியே ஷேர் பண்ணுறேன். திருப்பி அஜித் சாரோட ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்குமா தெரியல, பட் எனிவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் அவ்வளோ கேர் பண்ணி சொன்னது அண்ட் அந்த 3 படம் சொன்ன மாதிரி பண்ணது. அதே மாதிரி அவர் ஒரு வேர்டு கொடுத்தா கீப்பப் பண்ணுவாருங்க, அதை மிஸ் பண்ணவே மாட்டார். யார் என்ன சொன்னால் அந்த டிசிஷனை மாற்றவே மாட்டார், அந்த வேர்டு தான். அதே மாதிரி திருப்பி அதே ஜர்னி முடிஞ்சு ஒரு ரிப்பீட் மோடில் வர மாதிரி ஒரு 8 years கழிச்சு நான் பவன் சாரை மீட் பண்ணப்போ பர்சனலாக பவன் சார் சொன்ன ஒரே வார்த்தை, ஜோதி எனக்கு ரத்னம் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் எல்லாரும் என்னோட ஃபேனா, நான் அவருக்கு ஒரு ஃபேன், அவரோட லெகசி கண்டினியூ ஆகணும், அதுக்காக தான் இந்த வாய்ப்பு உனக்கு தரேன்னு ஒரே வார்த்தை சொன்னார். நீ என்ன பண்ணுறது தெரியாது, நீ எவ்வளோ உழைக்கிறன்னு தெரியாது, இந்த படத்தை எப்படியே ஹிட் பண்ணணும், நெக்ஸ்ட் வேர்ட், இந்த 2 வேர்டு தான் சார் சொன்னார். அண்ட் சிரிப்பி சேம், அவரு கொடுத்த வேர்டை ஈக்குவலாக மீட் பண்ணுவார். ஸோ ஒரு 2-3 லெஜெண்ட்ஸ் வந்து இவ்வளோ கேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது எல்லாம் வந்து எனக்கு அப்பாவோட உழைப்போட பிளெஸிங்ஸ் தான் எனக்கு கிடச்சிது. அதை நான் என்ன எடுத்துக்கணும், எவ்ரிடே இது எவ்ரி செகண்டும் நினச்சிட்டே இருப்பேன் மைண்டுக்குள்ளே, நம்மளை இவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, இதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் இதுக்கு அப்படின்ற சொல்லி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ஹரிஹர வீரமல்லு ப்ராஜெக்ட். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நான் என்ட்ரு ஆகும்போது இதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. அண்ட் ஒரு பவன் சாரை பற்றி சொல்லணும்னா, பவன் கல்யாண் சார் வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ஆக்டர், இஸ் ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட் பர்சன். சார் வந்து அவரே ஒரு டைரக்டர், பர்சனல் டைரக்டர். அவருக்கு டைம் கிடைக்கல, அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸில் இருக்கிறதுனால, சேவைகள் இருக்கிறதுனால அவர் டைம் கிடைக்காதனால ஒரு இந்த படத்தை அவரோட விஷன், இந்த வீரமல்லு படத்தை வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் யோசிக்கும் போது இது ஒரு பேன் இண்டியா, ஒரு இந்தியா ஃபுல்லாக ரீச் பண்ணணும்னு அவரோட எஃபர்ட் போட்டிருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்த அசுரனம் சாங் வந்து சாரு பர்சனலாக ஃபைட் கொரியோகிராஃப் பண்ண சாங்கு. அந்த ஒரு ஃபைட்டு மட்டுமே ஒரு 60 days எடுத்திருக்கோம், 60 நாள் எடுத்த ஃபைட் அது. அண்ட் அந்த அளவுக்கு அவர் பர்சனலாக உழைப்பு போட்டிருக்காரு. அவருக்கு பர்சனலாக மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியும். அண்ட் ஒரு ப்ரூஸ்லி ஒரு என்டர் த ட்ராகன் எப்படியோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கார் சார் இதில், பவன் சார். ஸோ இந்த படத்துக்கு இன்னொரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு என்னென்னா, பர்சனலாக இந்த படம் 16th century முகல் பீரியடில் நடந்த ஸ்டோரி. அண்ட் அவுரங்கசீப் பேக்ட்ராப்பில் நடந்த டைமில் காலகட்டத்தில் நடக்கிற ஸ்டோரி. அண்ட் இந்த காலகட்டத்தில் அவுரங்கசீபாக ப்ளே பண்ணது பாபி டியோல் ரோல், இதில் பாபி டியோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஒரு நாள் இந்த கதையை எப்படி கொண்டு போகணும், இதை என்ன சொல்ல வரும் அப்படின்னு எனக்கே ஒரு நல்ல தாட்ஸ் இருக்கும்போது, ஒரு ட்ராவல் பண்ணும்போது எதர்ச்சியமாக ஒரு வெரி ஓல்டு கப்புள்ஸ், இந்த தீர்த்த யாத்திரை பண்ணுற ஓல்டு கப்புள்ஸை மீட் பண்ணேன். அவங்க அப்போ தான் வந்து எல்லா ஜோதிலிங்கெல்லாம் விசிட் பண்ணிட்டு வந்தாங்க, வந்து அஜந்தா எல்லாரெல்லாம் போயிட்டு வந்தாங்க. அவங்கள மீட் பண்ணும்போது அவங்க மனசில் வந்து நான் என் மைண்டில் இந்த கதை எழுதிட்டுருக்கேன், அவுரங்கசீப் முகல் பீரியட் எழுதிட்டுருக்கேன். கரெக்டாக பார்த்தா எதிர்த்தியாக அவங்கள மீட் பண்ணுறேன். ஒரு சம்மந்தம் மேலே ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க திடீர்னு பார்த்தா அவுரங்கசீப்பை திட்டுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் ஒர்க் பண்ணுறதும் அவங்க பேசுகிறது கோயின்சிடன்ஸாக இருந்தது. என்னன்னு கேட்டால், நாங்கள் இப்போ தான் வந்து அஜந்தா எல்லாரும் சுற்றிட்டு வந்தோம், அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாச்சுஸும் எல்லா ஃபேஸுமே வந்து எல்லாம் டெமாலிஷ் பண்ணிட்டாங்க, அது எங்களால் தாங்க முடியல,
அவ்வளோ நம்மளோட கல்ச்சர், நம்மளோட ஹெரிட்டேஜை வந்து இப்படி டெமாலிஷ் பண்ணி இப்படி நம்மளுக்கு தெரியாத மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு. அந்த ஒரு பாயிண்ட் தாங்க எனக்கு ஸ்பார்க், இந்த படத்தோட ஸ்பார்க். ஸோ இந்த ஹரிஹர வீரமல்லு படத்தில் பவன் சார் போர்ட்ரேட் பண்ணுற கேரக்டரே வந்து நம்மளோட ஹெரிட்டேஜ், நம்மளோட சம்பிரதாயம், நம்மளோட கல்ச்சர், நம்மளோட கோவில்கள், நம்மளோட ஜென்ரேஷனாக 1000 இயர்ஸை வந்த நம்ம ஜென்ரேஷனை வந்து டெஸ்ட்ராய் ஆகக்கூடாது, அதை அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு இதுக்காக ஃபைட் பண்ணுறதா பவன் சாரோட கேரக்டர் ஹரிஹர வீரமல்லு. ஸோ இந்த சப்ஜெக்ட் நான் எழுதுனது தனியாக ஒரு 1 year 2 பேக் எழுதி வச்சு அது ஒர்க் போயிட்டே இருக்குது. கோயின்சிடன்ஸாக ஆனரபிள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் பவன் சார் வந்து ஆந்திராவில் அங்கே இருக்கிற திருப்பதி சம்பவத்துக்காக அவரும் போய் சனாதன தர்மியக்காக போய் பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஸோ இன் அண்ட் அவுட் இது ஒரு கோயின்சிடென்ஸ் ஆகி இந்த படம் வந்து ஒரு சனாதன தர்மம், ஒரு தர்மத்துக்காக சண்டை மாதிரி ஒரு படம் அமைஞ்சிருக்கு எனக்கு. இட்ஸ் ஆல் டெஸ்டினி. அண்ட் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் புரியும் நம்ம கல்ச்சர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நம்மளோட பாரம்பரியம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக ஃபைட் பண்ணுற ஒரு ஹீரோ தான் பவன் கல்யாண் சார். இதில் அவரை பற்றி சொல்லிட்டே போகலாம். ஒரு இன்சிடென்ட் என்னென்னா, நாங்கள் விஜயவாடாவில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். பண்ணும்போது சார் இப்போ வந்து ஆக்சுவலாக டெப்டி சிஎம் ஆகிட்டாங்க. ஸோ அவரோட டைம் கிடைக்கிறது கொஞ்சம் இது, பிகாஸ் அவரோட மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அவரோட அந்த இதில் இருக்கும்போது எங்களுக்காக ஒரு 400 people அங்கே குரு வந்து வெயிட் பண்ணுறோன்னு எங்களுக்காக வந்து ஒர்க் பண்ணிட்டு போவாங்க. ஒரு நாள் எங்கிட்ட வந்து பர்சனலாக ஒரே ஒரு வார்த்தை கேட்டார் சார். ஃபஸ்ட்டு வந்து சாரின்னாரு. நான் எனக்கு புரியல, அவ்வளோ பேர் சார் எதுக்கு சாரி சொல்கிறார் அப்படின்னு. இல்லை, எனக்கு இந்த மாதிரி வைசாக்கில் ஒரு இடத்துல வந்து ஒரு 7 பேர் வந்து ஒரு ஃபுட் பாய்சன் ஆகி சாகிற நிலைமையில் இருக்காங்க, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும், இன்னைக்கு போகலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார். எனக்கு ஷாக். அவர் சொல்லக்கூட தேவையில்லை, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட்டு. ஸோ இங்கே வந்து நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோம், இங்கே நடிச்சுக்கிட்டு எங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி, அதே மாதிரி அங்கே மக்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அவர் அங்கேருந்து உடனே கிளம்பி அங்கே போய் அதையும் பார்த்துட்டு திருப்பி மறுநாள் திருப்பி ஷூட்டிங் வந்து 4 o'clock எழுந்திரிச்சு நைட் 11 o'clock தூங்குற வரைக்கும் ஒரு 24 hours வந்து மக்கள் பீப்புள் இதுதான் சார் மைண்டில் ரன் ஆகிட்டே இருக்குது. அவர் கூட க்ளோஸாக இருந்து பார்க்க போது எனக்கு தெரிஞ்சது அதுதான். அதே மாதிரி அவரை ஒருத்தர் மீட் பண்ணால் அவங்களோட ப்ராப்ளத்தை அவர் ப்ராப்ளமாக எடுத்து அதையே ஃபீல் பண்ணி இது இவங்களுக்கு எப்படி நல்லது செய்யலாம் அப்படின்ற யோசிக்கிற ஒரு நண்பர் பவன் கல்யாண் சார். அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ணது தேங்க்ஸ், மீட் பண்ணதுக்கோ ஒர்க் பண்ணதுக்கோ ஐ எம் வெரி ப்ரவுட் அண்ட் வெரி ஹாப்பி. அண்ட் தொடர்ந்து பார்ட் 2 கூட ஒர்க் பண்ணுவோம். அண்ட் படத்தை பற்றி பேசணுன்னா டெக்னிக்கலாக இட்ஸ் ஹை ஸ்டாண்டர்ட் படங்க இந்த படம். எனக்கு பேசிக்கலாக எனக்கு 18 ஃபஸ்ட்டு படம். அப்போ எனக்கு 20 years நான் அந்த படம் டைரக்ட் பண்ணும்போது அந்த படத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரு 1 hour 15 minutes சிஜி இருக்கும், நிறைய 3D எலிமெண்ட்ஸ் இருக்கும், கிராஃபிக்ஸ் இருக்கும். ஸோ இது பீரியடுன்னு தொடும் போது எப்படி இவ்வளோ ஹை ஸ்டாண்டர்ட் படத்தை நான் எடுக்கணும், எனக்கு இதுக்கு ஈக்குவலாக ஒரு கேமராமேன் வேணும்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். எங்கேருந்து கரெக்டாக கோயின்சிடன்ஸாக மனோஜ் பரமசா ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவரை மீட் பண்ணி அவர் மூலிமா எனக்கு நான் எவ்வளோ ஹை டெக்னிக்கலோ அவரும் ஒரு ஹை டெக்னிக்கலான இது. ஸோ 2 பேர் சேர்ந்து ஒவ்வொரு ஷாட்டுமே ஒரு 5 cameras அண்ட் இந்தியாவில் இருக்க எல்லா டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டோம். இந்தியாவில் பார்த்ததுல ஃபாரினில் இருக்க எல்லா டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 animators ஒர்க் பண்ணுறாங்க. 1000 பேர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க டே நைட் இந்த படத்துக்காக. ஸோ வேர்ல்டு வைட் இருக்க எல்லா கிராஃபிக்ஸ் கம்பெனியும் ஹையர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆன் ஸ்க்ரீன் பார்க்கும்போது இந்தியன் ஸ்க்ரீனில் எப்போவுமே ரத்னம் சார் படம்னா நம்ம தெரியும், அந்த டைமில் அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஸ்டாண்டர்டான படமாக இருக்கும். இது ஸ்டாண்ட் அவுட் படமாக இருக்கும். எதுக்கு இதுக்கு 3-4 years லேட் ஆச்சு அப்படின்றத அதுக்கு பூர்த்தி செய்கிற ஒரு படமாக இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி லாஸ்ட் 10 minutes ஆஃப் த படம் வந்து இட் வில் பிரேக் ஃபுல் இந்தியன் ஸ்க்ரீனுங்க. இட் வில் பி ஸ்பெக்டாகுலர். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண நிதி மேடம் சொல்லணும். அண்ட் நிதி நான் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் வரியாக இருந்தாங்க, எப்படி ஒரு படம் இவ்வளோ ஆச்சு, அவங்க ரோல் என்ன எப்படி இருக்கும்னு சொல்லி. பட் அவங்களோட க்யூட் மூமெண்ட்ஸ், அவங்களுக்கும் சாருக்கு இருக்கிற கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு சின்ன இன்சிடென்ட், நிதிக்கு வந்து நான் ஒரு சீன் சொல்லிட்டு போனேன் இப்படி பண்ணணும் அப்படின்னு டைலாக்லாம் சொன்னேன். அண்ட் பவன் சார் பண்ணும்போது அதை இம்ப்ரவைஸ் பண்ணி டேக்கில் அவர் இம்ப்ரவைஸ் பண்ணி டக்குன்னு ஒரிஜினல் லைஃப் எடுத்து கழுத்தில் வச்சுட்டேன். அவங்க ஒரு செகண்ட் பேனிக்காய் நான் எங்கே நல்ல ஷார்ட் போயிட்டுருக்கு, இவங்க எங்கே ஸ்டாப் பண்ணிட்டு பயந்துகிட்டே இருந்தேன். அவங்க அப்படியே மேனேஜ் பண்ணி நடிச்சிட்டாங்க அதை இது பண்ணி. பட் அவங்களோட ரியல் பேனிக்கு ரியல் எமோஷன் ஸ்க்ரீனில் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அந்த மூமெண்ட்டை ரீப்ளே பண்ணும்போது தான் எனக்கு சிரிப்பு வந்துகிட்டே இருக்கும். அந்த ஷார்ட் எடிட்டிங்கில் பார்க்கும்போது சிரிப்பு வந்துகிட்டே இருக்கும். ஓ, இந்த இடத்துல ரியல் கற்று ரியலாக பயந்துட்டாங்க இவங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஸ்பான்டேனியஸ் ஆக்டிங். அண்ட் கொரியோகிராஃபர் ஷோபி மாஸ்டர் வந்து எனக்கு அவங்க ஒய்ஃப் லலிதா மாஸ்டர் ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ ராஜசன் சார் அஸ்கா சாங் பண்ணும்போது அப்போது கடைசியில் ரோல் ஆடிட்டு இருப்பார். அப்போது அவர் ராஜு சார் ரொம்ப திட்டிகிட்டு இருப்பார் அவரை, ஷோபி இந்த மாதிரி முதல்ல நல்லா சீக்கிரமெல்லாம் ஒரு 2 படத்தில் கொரியோகிராஃப் ஆக முடியாது அப்படின்னு. சிரிப்பாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது. பட்
கொஞ்ச நாள் கழிச்சு சார் ஸ்டார்ட் பண்ண கரியர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் நண்பர்கள் சொன்னாங்க, ஷோபின் புது கொரியோகிராஃபர் வந்திருக்காரு, எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது, பரவாயில்லையே நம்ம தெரிஞ்ச ஒருத்தர்களாருன்னு. அப்புறம் கோஇன்சிடன்ஸ், அப்புறம் போக போக எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ இட் வாஸ் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஷோபி சார். அண்ட் படத்தில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், நாசர் சார் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் அப்பாவுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட். அண்ட் சத்யராஜ் சார், ஐ எம் வெரி ஹாப்பி மீட்டிங் யூ, ஒர்க்கிங் வித் யூ. ஏன்னா நான் உங்களோட பெரிய ஃபேன். அமைதிப்படையிலேருந்து உங்கள் எல்லா படமும் விடாமல் பார்த்துப்பேன், உங்கள் டைலாகில் மெமரைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்றைக்கும் நான் இங்கே வந்து ஷார்ட்டில் நடிக்கும் போது நான் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பக்கம் ஹீரோவை தான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் வரும்போது போகும்போது அப்படி தான் நினச்சிட்டு எப்போ நம்ம ஃபீல் பண்ணுற ஹீரோவை கூட நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோன்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. முக்கியமாக எனக்கு உங்களோட எம்ஜிஆர் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் சார். அண்ட் நான் உங்களோட பாடி லாங்குவேஜ், உங்களோட எம்ஜிஆர் ஸ்டைல் எல்லாமே அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். இப்போ பவன் சார் வந்து டெப்டி சிஎம் ஆனதுக்கப்புறம் ஜென்ரலாக கமர்ஷியல் சாங்ஸ் வைக்க முடியாது. ஏன்னா சார் வந்து ஒரு டூயட் பாட முடியாது, ஒரு இது ஆட முடியாது. அப்படின்னும் நான் கொஞ்சம் யோசித்து பார்த்து, சரி தெலுங்குல தத்துவ பாடல்கள் ஒரு கான்செப்ட் கிடையாது, பட் தமிழில் நம்ம எல்லா எம்ஜிஆர் சாங்ஸும் ஒரு தத்துவ பாடலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சாங் பண்ணலாம், தெலுங்குல ஒரு டைம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அந்த கேட்கணும் குருவே சாங் ஃபஸ்ட்டு பண்ணது சார். அந்த லிரிக்ஸ் எழுதிட்டு போய் நான் கிருவாணி சாருக்கு எனக்கு அது ஃபஸ்ட் இன்ட்ராக்ஷன். ஃபஸ்ட்டு சாரை பார்க்கும்போது எனக்கு ஒரு பயம், நம்ம லிரிக்ஸ் எழுதிட்டோம், டியூன் இல்லை, சார் அக்செப்ட் பண்ணுவாரா இல்லையான்னு ஒரு பயத்தில் போய் பயத்தோடு தான் காமிச்சேன். அண்டு சார் யார் எழுதுனாரு சார், ஒரு பெஞ்சில்தாஸ் ஒரு சிங்கர் ரைட்டர் சார், ஒரு வில்லேஜில் இருப்பாருன்னு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சார் சொன்னேன், இது பவன் சார் பண்ணால் நல்லா இருக்கும்னு. நான் பாடுவாரா சார் அப்படின்னு, நான் கேட்குறேன் அப்படின்னாரு சொல்லி. அப்புறம் போய் பவன் சாரை மீட் பண்ணப்போ சாருக்கு லிரிக்ஸ் சார் எக்ஸைட் ஆகி அப்புறம் அவர் எப்படி பாட வைக்கிறது, சார் விஜயவாடாவில் இருக்கார் அண்டு கிருவாணி சார் ஹைதராபாத்தில் இருக்கார், எப்படி பாட வைக்கிறதுன்னு. அந்த ஷூட்டிங்கில் நம்ப மாட்டீங்க, கிருவாணி சார் பவன் சார் பாட வைக்கிறதுக்காக விஜயவாடா வந்தார், இங்கே வந்த மாதிரி ஃபுல் டீமோட வந்தார். சார் ஆஃபீஸில் செட்டப் பண்ணி அங்கேயே பாட வச்சு அப்படியே ஷூட்டிங், அங்கேயே பாட வச்சு லைவாக ஷூட்டிங், அந்த மாதிரி அந்த சீக்வன்ஸ் பண்ணோம். அதுக்கு கிருவாணி சாரோட எனர்ஜி ரொம்ப ப்ளஸ்ஸு, அண்டு சார் பவன் சாரோட எனர்ஜி ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. அதே ஸோ கிருவாணி சார் பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டு போகலாம் சார். இங்கே இந்த படத்தில் நிறைய லெஜெண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். கிருவாணி சார், தோட்டா தரணி அண்ட் ஃபாதர் ஏம் ரத்னம். ஸோ இவங்களோட நான் பேசும்போதோ ஒர்க்கிங் ஸ்டைல் பண்ணும்போதோ ஒரு பயம் இருக்கும் உள்ள. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும், நம்ம என்ன பேசினாலும் என்ன சொல்ல வரும் முன்னாடியே தெரியும், சொல்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ அதனால் சரி ப்ரிசைஸாக நம்ம ஒர்க்கு அதுக்கு என்ன தேவை அது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சாங்க. தோட்டா தரணி சார் சொல்லி ஆகணும், அவருக்கு இந்த படம் அந்த ஷூட்டிங்கில் கொஞ்சம் அவர் கண்ணு ப்ராப்ளம் வந்தது. அவர் பெரிய ஆர்டிஸ்ட், அவர் இப்போ எதுவுமே ஸ்கெட்ச் போடணும் எல்லாம் போடணும், கொஞ்சம் கண் பார்வை கம்மியானாலும் டே அண்ட் நைட் வந்து செட்டில் உட்காந்துட்டு ஸ்ட்ரெயின் ஆகி, இந்த ஏஜில் ஸ்ட்ரெயின் ஆகி நானும் கேட்பேன், எங்கள் அப்பாகிட்ட கேட்பேன், தோட்டா சார்ட்ட கேட்பேன், எதுக்கு நைட் உட்காந்துட்டு இருக்கீங்க கிளம்புங்க அப்படின்னு. ஆனாலும் இல்லாமல் பிடிவாதமாக உட்காந்து அதோட சினிமா நேசிப்பாங்க சொல்லுவாங்க, அந்த எனர்ஜியோட. இன்னைக்கு திருப்பி சொல்கிறேன் சார், நிறைய நியூ ஜென்ரேஷன் வந்திருக்கும், நான் இப்போ தேர்ட் ஜென்ரேஷன் நானும் பார்க்குறேன். பட் அவங்க ப்ரூவ் பண்ண மாதிரி அவங்களோட உழைப்பு மாதிரி அதை ஒரு 25% தான் சார் இன்றைக்கி எல்லாருமே பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரி ஜென்ரேஷன் ஆளுங்களை இப்போ பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் டு ஒர்க் வித் ஆல் த லெஜெண்ட்ஸ். அண்ட் ஹரிஹர வீரமல்லு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, எப்படி இருக்கும் எந்த மாதிரி இருக்கும்னு யாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. பட் எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் மூவி. இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்குது இந்த படம். அண்ட் இதோட பார்ட் 2 வரப்போகுது சீக்கிரமாக. அண்ட் இதை பற்றி நீங்கள் எல்லாம் இது பண்ணுவீங்க. అండ్ వెరీ హ్యాపీ మీటింగ్ తమిళ్ పీపుల్, తమిళ్ ప్రెస్ అండ్ తెలుగు ఆడియన్స్ అని తిడతారండి. నేను మొత్తం తమిళ్లోనే మాట్లాడేసాను. ఇక్కడ రాగానే వాళ్ళకి ఏ అర్థం కాదు. ఇది ప్రాబబ్లీ ఈ ప్రోగ్రామ్ సబ్ టైటిల్ వేయాలనుకుంటాను నేను. పర్లేదు, మనం తిరుపతిలో గట్టిగా ప్లాన్ చేశామని నాకు సమాచారం అందింది ఆల్రెడీ. అవునండి, తిరుపతి కొన్ని తెలుగులో కొన్ని క్వశ్చన్స్ అడిగాను సార్, నాకు తమిళ్ వచ్చేస్తుంది. సార్, ఇట్స్ బీన్ అంటే ఖుషి సినిమా అప్పుడు కూడా మీరు చూసుంటారు కళ్యాణ్ గారిని, అండ్ ఇప్పుడు ఈ హరిహర వీరమల్లులో చూశారు. సో అప్పటికి ఇప్పటికి డిఫరెన్స్ ఏం గమనించారు ఆయనలో, అదొక్కటి చెప్పండి. డిఫరెన్స్ కనిపించలేదండి, ఒక్కటి మట్టుకు ఎప్పుడు మెయింటైన్ అవుతుంది ఏంటంటే పవన్ సార్ స్వాగ్. అసలు సార్ వాక్ కానీ స్టైల్ కానీ అప్పుడైనా ఇప్పుడైనా అసలు మామూలుగా ఉండదు, అదేదో ఒక ఆరా ఉంటుందండి సార్. అప్పుడు యాజ్ ఎ ఫ్యాన్ గా మనం దగ్గర నుంచి చూడటం ఇస్ డిఫరెంట్, కానీ ఆయన డైరెక్ట్ చేస్తున్నప్పుడు ఫస్ట్ డే మీ నోటి నుంచి చెప్పించిన డైలాగ్ ఏంటి ఆయనతో మీరు ఫస్ట్ డే షూట్ లో, అదొక్కటి చెప్పండి చాలు. వినాలి, వీరములు చెప్తే వినాలి. సో నైస్, థ్యాంక్ యూ సో మచ్. లైన్ చూసారు, చూసి చెప్పాలని అడిగారు, అవును సార్ అని. సో అదే ఫస్ట్ డే ఆఫ్ షూట్ సార్తో. అండ్ సార్ వాజ్ వెరీ హ్యాపీ వర్కింగ్ విత్.
ఇంకేమైనా కొంచెం అడిగాను తెలుగు వాళ్ళ కోసం. సార్ మనం గట్టిగా ప్లాన్ చేసాం సార్. వీళ్ళు ఊరికే మాట్లాడితే చాలా తమిళ్లో మాట్లాడండి అని చెప్తున్నారు. కానీ చాలా ఆనందంగా ఉంది సార్. ఫర్ ద ఫస్ట్ టైం ఇలా మన తెలుగు సినిమాని చెన్నైకి వచ్చి ప్రమోట్ చేయడం అండ్ మీ ఓపికకి అసలు మీరు ఇంతమందిని కోఆర్డినేట్ చేసి ప్రతి ఊరు తిప్పి దగ్గరుండి అన్నీ చూసుకొని చేస్తున్నారంటే మామూలు విషయం కాదు. మా అందరి కోసం కాదు, మీ ఒక్కరి కోసం అండ్ ఏం రత్నం గారి కోసం ఈ సినిమా సక్సెస్ఫుల్ అవ్వాలని మనస్ఫూర్తిగా కోరుకుంటున్నాం. వీఆర్ ఈగర్లీ వెయిటింగ్ జూన్ 12th కోసం. మామూలుగా ఉండదు థియేటర్స్లో. మేము న్యూస్ పేపర్స్ ఆల్రెడీ చింపేసి బ్యాగ్లో పెట్టుకొని రెడీగా ఉన్నాము. ఇంకెళ్ళి ఎగిరేయడమే అంతే. థ్యాంక్ యూ మేడం. థ్యాంక్ యూ సార్, థ్యాంక్ యూ సో మచ్. అండ్ మీడియా ఫోటో ఆప్ కోసం మా ఎంఎం కీరవాణి గారిని అండ్ అలానే నిధి అగర్వాల్ గారిని, ఏం రత్నం గారిని అండ్ అలానే రెడిన్ కింగ్స్లే గారిని అండ్ అలా எல்லாருக்கும் வணக்கம். எப்போவுமே இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படமாக 5 வருஷமாக கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது கொண்டு போய் சேர்க்கறது முதல்ல உங்கள் கையில் இருக்கும். ஸோ இந்த படத்தை இவ்வளோ நல்லா ப்ரமோட் பண்ணி எங்களுக்கு துணையாக இருப்பீங்கன்னு நான் முதல்ல வேண்டுகிறேன். ஸோ நான் சென்னை வந்து 54 வருஷம் ஆச்சு. 54 இயர்ஸ். 54 இயர்ஸில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். பெரிய பெரிய ஜாம்பவான்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் ட்ரிக் ஃபோட்டோகிராஃபி பாபுபாய் மிஸ்திரி, ரவிகாந்த் நாகாய்ச்சா, இந்த மாதிரி அவங்கெல்லாம் இன்ஃபில்ம் ட்ரிக் ஃபோட்டோகிராஃபி அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். விட்லாச்சாரிய கம்பெனியில் பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். கே விஸ்வநாத் சார், பாபு சார் எல்லாம் பெரிய டைரக்டர்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்கேன். அதோட இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் சார் இப்போது ரொம்ப வருஷமாக தெரியும் கிரவாணி சார். ஆனால் அவரோட ஒர்க் பண்ணுற வாய்ப்பு இப்போ தான் கிடச்சிருக்கு. இவர் பாகுபலி ஆஸ்கார் வின்னர் கிரவாணி சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை இப்போ பார்த்தீங்க எவ்வளோ சிறப்பாக இந்த மியூசிக் கொடுத்துருக்காருங்கிறது. இந்த படம் ஒரு பேன் இண்டியா ஃபிலிம். இது வரைக்கும் நான் தமிழ் படங்களை தெலுங்கில் டப் பண்ணியிருக்கேன் நிறைய படம். முதல்ல வைஜெயந்தி ஐபிஎஸ், அப்புறம் சத்ரு, அந்த மாதிரி 2 வணக்கம். 2 கொரோனா பார்த்துட்டோம். அதனால இது ஒன்றும் அவ்வளோ பெரிய தடையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். சார் நீங்கள் தொடரலாம் சார். ஸோ நிறைய ஜாம்பவான்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த அனுபவத்தை ஆனால் நான் படிப்படியாக முன்னுக்கு வந்து அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்கேன். நிறைய தெலுங்கில் பாடல்கள் எழுதியிருக்கேன். நிறைய கற்றுக்கிட்டேன். இந்த சினிமா சாதாரணம் இல்லை, இது நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். சினிமா ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் இந்த சினிமாவில் நான் சமீபத்தில் 2-3 விஷயங்கள் சந்தித்தேன். ஒரு வாட்டி நான் பாம்பேயில் இருந்து ஃப்ளைட்டில் ஜேர்னி பண்ணுறேன். ஒரு தமிழ் அவர் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார். பேசிட்டு இருக்கும்போது ஏதோ வீசா வேணும், சிங்கப்பூர் போனால் மலேசியாவில் கிடைக்குமானா பக்கத்தில் போய்ட்டு இமீடியட்டாக 2 நாள் 3 நாள் கிடைக்குன்னு இப்படி பார்த்தார். சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு கேட்டார். நான் நீங்கள் என்ன வேறுனா சினிமா ப்ரொடியூசர் என்ன படம் பண்ணியிருக்கீங்க சார்? அதுதான் நான் இந்தியன் படம் பண்ணேன். சார் நான் தியேட்டரில் 25 வாட்டி பார்த்தேன் சார். என் வாழ்க்கை 1500 ரூபா சம்பளத்தோடு ஆரம்பித்தேன். இன்றைக்கி 5 லட்சம் சம்பாதிக்கிறேன். அந்த படத்தால் நான் 1 நைபைசா இது வரைக்கும் லஞ்சம் வாங்கலை சார் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை எவ்வளோ இன்ஸ்பிரேஷன் கொடுக்குதான்ட்டு. வைஜெயந்தி ஐபிஎஸ் ரிலீஸ் ஆகும்போது தமிழ்நாட்டில் அப்போது லேடிஸ் வந்து டிபார்ட்மெண்ட்டில் இல்லை, 300 லேடி கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு 5000 பொண்ணுங்க வந்து இன்டர்வியூக்கு வந்தாங்க. ஸோ அவ்வளோ இன்ஸ்பிரேஷன் வந்து படத்தை கொடுத்துருக்கு. சமீபத்தில் பெங்களூரில் ஒரு ப்ரொடியூசர் சந்தித்தேன். இப்போது விஜய் சாரோட படம் பண்ணுறாரு கேவிஎன். அவர் கேவிஎன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவர் வந்து என்னோட பாடலுக்கு எல்லாமே அவர் ரசிகர். அவர் மொபைலில் எல்லாமே நான் சாங்ஸ் எழுதியிருக்கேன்னு அவருக்கு தெரியாது. ஆச்சரியம் என்னென்னா பாய்ஸில் ஏதோ ஒரு படத்தில் தெலுங்கில் ஸ்வேச்சை ஃப்ரீடம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி ஒரு லிரிக் வந்து கேசட் வாங்கி நிறைய வாட்டி பார்த்துட்டு அவங்க மாமனார் வீட்டில் படிச்சுட்டு இருந்தார். அவர் அந்த வீடு காலி பண்ணி ஃப்ரீடம் வேணும்னு வெளியில் வந்து எனக்கு பெரிய ஆளாக இருக்கார் அவர். சம்டைம் நம்ம தொழில் பண்ணிகிட்டே போவோம்.
சில பேருக்கு வந்து அப்படி ஒரு கிரேட்டம் உணர்வுக்கு இருக்கும். சினிமா வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த படம் 17th செஞ்சுரியில் நடக்கிற படம். இந்தியன் அந்த சுச்சுவேஷனில் இந்தியாவில் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி ஒரு ஃபிக்ஷனாக இன்டைரக்டாக சொல்லியிருக்கோம். கமர்ஷியல் ஃபிலிம். இதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 5 வருஷம் ட்ராவல் பண்ணி பவன் சாரோட பண்ணியிருக்கோம். நாங்களே சொல்ல அற்புதம் வந்திருக்கோம். எல்லாருமே சொல்லுவாங்க. நாளைக்கு படம் வரும்போது உங்களுக்கே தெரியும் இவ்வளோ தாமதம் ஏன் ஆச்சு, அவ்வளோ செட்ஸு பண்ணியிருக்கோம், அவ்வளோ படம் பண்ணியிருக்கோம். இந்த படம் மூலியமாக ஏதோ சொல்லணும்னு ஆதங்கத்தில் தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். கமர்ஷியலாகவும் பண்ணியிருக்கோம். சேம் டைம் நல்லா மெசேஜாக இருக்குது. இதில் வந்து சத்யராஜ் சார் ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், ஆனால் ரொம்ப கம்மியான கேரக்டர். ஆனால் படம் வரும்போது முக்கியமான கேரக்டர் அது. அதுக்காக தான் ஹீரோ ட்ராவல் பண்ணுறாருங்கிறது அப்புறமா தெரியும். இது வந்து பார்ட் 1 தான். பார்ட் 2 பண்ண போகிறோம். பார்ட் 2 பண்ணும்போது இன்னும் இதனோட டீட்டெயில் எல்லாம் பார்ட் 2ல் தெரியும். இதை வந்து எல்லோரும் கண்டிப்பாக இந்த படம் அது இது முக்கியமாக சொல்லணுன்னா என் சன் ஜோதி கிருஷ்ணா. அவன் வந்து என் ஒய்ஃப் வந்து பசங்க வந்து சினிமாவில் உட்காரதுக்கு அவங்களுக்கு இஷ்டமே இல்லை. ஆக்சுவலி எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்க. ஆக்சுவலி அவன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படியே நினச்சாங்க. பட் நான் பண்ணுற தொழில் அவன் கவனிச்சுட்டே இருந்தான். அவன் டிகிரி முடித்த உடனே அவன் லைலா காலேஜுக்கு விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு அப்ளை பண்ணான். அதில் சீட்டு கிடைக்கல. நான் பிடிச்சி திட்டினேன், ஏண்டா நீ எதுக்கே அப்ளை பண்ணலன்ட்டு. அப்புறமா சரத்குமார் சார் கேட்டு SRMல தாம்பரத்தில் ஜாயின் பண்ணான். எனக்கே தெரியாது அவன் லண்டனுக்கு அப்ளை பண்ணான் காலேஜுக்கு ஃபிலிம் டைரக்ஷன் படிக்கிறதுக்கு. லண்டன் படித்தா அப்போ எங்கள் ஒய்ஃபு அலோவ் பண்ண மாட்டாங்க நினச்சா அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இப்போ லண்டனில் படித்தான். அப்போது அதுக்கு முன்னாடி ரவிக்குமார் சாரோட நாங்கள் நட்புக்காக சப்ஜெக்ட் வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கும்போது ஜோதி பற்றி சொன்னேன் ரவிக்குமார் சாருக்கு. உங்கள் பையனை கூப்பிடுங்கன்னு சொன்னார். அவர் கூப்பிட்டா அன்னைக்கு படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாளில் லைன்னு எனக்கு கூட தெரியாது அவர் கதை சொல்லியிருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்கள் அப்பாவுக்கு கேட்டு சொன்னீங்களான்னு கேட்டார். நான் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலையில் 5 மணிக்கு என்னை எழுப்பிட்டான், அப்பா கதை சொல்கிறேன்ட்டு. சரி, கதை கேட்டு நான் ஷாக் ஆகிட்டேன். ஒரு சின்ன பையன் ஒரு லவ் ஸ்டோரி சொல்லுவான்னு பார்த்தா ஒரு நட்பை பற்றி ஒரு மெச்சூர்ட் சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன். ஆச்சரியப்பட்டேன் நான். எப்படிடா அவனுக்கு இந்த தாட் வந்தான்னு கேட்டேன். அவன் சொன்னான், அந்த சொன்ன எக்ஸாம்பிள் இன்னும் எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. கிருஷ்ணதேவரையா தெனாலிராமன் 2 பேரும் பிரிக்கிறதுக்காக ஒரு லேடி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னேன். ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் சரி அந்த ஃப்ளாஷ்பேக் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு கேட்டேன். அது சங்கர் சார் இன்ஸ்பிரேஷனில் கதையை முதல்ல சொல்லாமல் அதை இது பண்ணி இப்படின்னு சொன்னால் எனக்கு பிடிச்சிருக்கு. ரவிக்குமார் சாருக்கு சொன்னேன், சரி பண்ணிடலாம் சார்ன்னு சொல்லி. அதுக்கப்புறம் முதல்ல இப்போது ஒரு கேரக்டர் சிவாஜி சாரும் அதில் ஃபிக்ஸ் பண்ணோம் விஜயகுமார் பண்ண ரோலுக்கு. அதுக்கப்புறம் சில ரீசன்ஸ்னால அவர் பண்ணலை. அப்புறம் ட்ராப் பண்ணலான்ட்டு அப்புறம் சரத்குமார் வச்சு பண்ணலான்னு சொல்லி சொன்னார். அப்படி தான் அவன் படிக்கும்போதே நட்புக்காக சப்ஜெக்ட் கொடுத்தான். அதுக்கப்புறம் வந்தான், டைரக்ட் பண்ணப்பான்னு கேட்டான். நான் சொன்னேன், ஆஸ் எ ஃபாதர் ஒரு 1 crore ஒரு சின்ன படம் பண்ணேன், அதுதான் நான் பண்ணேன். அப்படி இல்லை, நான் கமர்ஷியலாக பண்ணணும், என்னோடய திறமை காட்டணும் அப்படின்னா அது சொல்லி அவனே ரஹ்மான் சாரோட பேசி முதல்ல எனக்கு 20-18 படம் டைரக்ட் பண்ணான். இது வரைக்கும் அவன் 2-3 படம் பண்ணல லவ் ஸ்டோரிஸ் தான் பண்ணான். ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் ஒரு பேன் இண்டியா ஃபிலிம், ஒரு மெச்சூர்ட் சப்ஜெக்ட் அவன் பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நானே டெக்னிக்கலாக எத்தனை படம் பண்ணியிருக்கேன், எத்தனை டைரக்டரோடு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி லிரிக்கல் வீடியோ இப்போ முதல்ல அந்த அதுக்கு முன்னாடி சாங் பார்த்தீங்கன்னா அது கிரவாணி சார் அற்புதமாக பேக்ரவுண்ட் மியூசிக்காக கொடுத்துட்டு அது வந்து பார்த்து சாங்காக க்ரியேட் பண்ணார். பவன் கல்யாண் சார் கிட்ட ஷூட்டிங் போனோம். சார் ஒரு வாட்டி கஷ்டப்பட்டு கிரவாணி சார் நல்ல மியூசிக் கொடுத்துக்க சாங் பண்ணியிருக்கோம் சார், பார்க்குறீங்களான்னு கேட்டார். சாங் தானே அப்படின்ட்டு சரி காமி அப்படின்னாரு. பார்க்கும்போது அவர் ஷாக் ஆகிட்டார். இன்னொரு வாட்டி போடு, இது அதிசயம் இல்லை, எண்டை போடுன்னு சொல்லி கிட்டத்தட்ட என் முன்னாடி 15 வாட்டி பார்த்தார். எழுந்திரிச்சு கங்க்ராச்சுலேஷன், ஆல் தி பெஸ்ட் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 50 வாட்டி பார்த்துட்டு கிரவாணி சாருக்கு ஃபோன் பண்ணி அவர் போய் மீட் பண்ணலான்னு சொல்லி கிரவாணி சார் பார்த்துட்டு அவர் புக்கே கொடுத்து சேலோ பாட்டு சொல்லி அவர் உங்கள் ஆஸ்கார் கொண்டாங்கன்னு சொல்லி ஆஸ்கார் பார்த்துட்டு இவ்வளோ சின்ன ரூமில் பாகுபலி மாதிரி படம் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ சின்ன ரூமில் இவ்வளோ மியூசிக் கொடுக்குன்னு அவர் பாராட்டிருக்காரு. ஸோ அவர் அவ்வளோ நல்லா அவருக்கு பிடிச்சிருக்கு.
பவன் சார் வந்து ஆக்சுவலாக மிகப்பெரிய டெக்னீஷியன், ஒரு டைரக்டர். ஆக்சுவலி இந்தியாவில் நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க, இப்போ ரஜினி சார், அமிதாப் பச்சன், சிரஞ்சீவி சார் எல்லாம். ஆனால் டெக்னிக்கலாக கமல் சார், அவர் பவன் கல்யாண் வந்து ஜாஸ்தி படம் பண்ணல, ஒரே ஒரு படம் டைரக்ட் பண்ணார். ஆனால் அவருக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்குது, டெக்னிக்கலாக அவ்வளோ அரேஞ்ச் பண்ணவர். இந்த படம் நாங்கள் பேன் இண்டியான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அவர் இப்போ பொலிட்டிஷியனாக இருக்கார், டிஃபெக்ட் சிஎம்மாக இருக்கார். பட் அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, என் மானம் போயிடுமோ, மரியாதை போயிடுமோ, நீங்கள் சும்மா பேன் இண்டியான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, அது சரியாக வரணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கேர் எடுத்து பண்ணுங்க, எப்படி வந்திருக்கு, அப்படி நல்லா வந்திருக்கா, கிராஃபிக்ஸ் நல்லா எல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் நல்ல குவாலிட்டி வராதுன்னு. இன்றைக்கி இந்தியாவில் நாங்கள் இந்தியன் டைமில் சங்கர் சாரோட பண்ணும்போது ஹாங்காங்கில் கிராஃபிக்ஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அது அப்போ பண்ணும்போது அதுக்கப்புறம் சில பேர் வந்து காதலர் தினம் சில படங்களில் நாங்களே எங்கள் ரெண்டாவது பையன் ரவி, அவனும் மாயா படிச்சிருக்கான், எங்களை ஃபேமிலியே டோட்டலாக டெக்னிக்கலாக அவங்கள வச்சு அவங்க நிறைய பேர் நாங்கள் சின்ன சின்ன ஒர்க்கு கொடுத்து சங்கர் சாருக்கு பாய்ஸ் டைமில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இப்போ அவங்க தான் இன்றைக்கி பாகுபலி, த்ரிபுலார், அப்போ ரோபோ எல்லா படங்கள் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் பண்ண முடிஞ்சதுன்னா இல்லை எக்ஸ்பீரியன்ஸோட வச்சு தான். ஆனால் இப்போது இன்னும் டைம் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ முடிஞ்சு போன ப்ரீ ரிலீஸுக்கு ப்ரமோஷனுக்கு அப்படியே நினச்சி வருத்தப்பட்டிருக்கோம் ஆக்சுவலி. ஆனால் இந்த ஷார்ட் டைமில், அதாவது ஃபினிஷ் ஆன பிறகு இந்த ஷார்ட் டைமில் எந்த லெவலுக்கு கொண்டு போகணுன்ட்டு தூங்காமல் ராவும் பகலாக ஒர்க் பண்ணுறான் ஜோதி. கண்டிப்பாக அவனுக்கு பெரிய பேர் வரும் இந்த படத்தோட. இதில் ஒர்க் பண்ணுற சத்யராஜ் சார் கொஞ்சம் நாள் தான் ஒர்க் பண்ணார், அவங்க எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. நாசர் சார் இந்த சாங்கு பக்கத்தில் ரெக்கார்ட் பண்ணோம், நெக்ஸ்ட் ஷார்ட் என்னன்னு ஷாக் ஆகிட்டார் நாசர் சார். இப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். அன்றைக்கி நான் செட்டில் இருந்தேன். அந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி எனக்கு வளர்ந்துடுச்சு. இன்றைக்கி ஒரு லாங்குவேஜில் பேசினாலும் எல்லா லாங்குவேஜுக்கும் ஏஐயில் பண்ணலாம், ஒரு லாங்குவேஜில் பாடினாலும் எல்லா லாங்குவேஜும் கொண்டு போகலாம். இன்னும் ஃபியூச்சர் டெக்னாலஜி வேறு லெவலுக்கு போகுது. அதுக்காக தான் நான் ஒரு ஃபிலிம் ஸ்டூடியோ இல்லைன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட் வைக்கலான்னு இருக்கேன் திருப்பதி கிட்ட. அதாவது சினிமா வேறு லெவலுக்கு போகுது. அதனால் அதனுடைய ஒரு பக்கம் தான் இந்த படம் பெருசாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்த்து ரசிப்பீங்க. எல்லோரும் உங்களுடைய சப்போர்ட், முக்கியமாக இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு நான் வேண்டுகிறேன். உங்களுடைய எல்லோரும் சப்போர்ட் இது கொண்டு போய் சேர்க்கறது. ஏன்னா தெலுங்கு படமாக இருந்தாலும் இப்போ சாங்ஸ் எல்லாம் கேட்டிங்க, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? ஒரு தமிழ் படம் மாதிரி அந்த ஃபீலிங் கொண்டு வரணும்னு சொல்லி தான் நாங்கள் இங்கே ஒரு ஜஸ்ட் முதல்ல வந்து ப்ரெஸ்ஸு தான் மீட் பண்ணோம். நீங்கள் தான் கூட ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம். வந்த உடனே ஒரு நண்பர் கேட்டார், ஏன் சார் ப்ரெஸ் மீட் தானே, கல்யாண் சார் வரல, இதுக்கே இவ்வளோ செலவு பண்ணேன்னு கேட்டார். சரி, நான் சிரித்தேன். சரி, நமக்கு வந்து ஜென்ரலாக வந்து எந்த படம் பண்ணும்போது எங்குள்ள டெக்னீஷியனாக இல்லை ப்ரொடியூசரா இது வார் நடக்கும் எனக்கு. ஆனால் டெக்னீஷியன் தான் டாமினேட் பண்ணிவிடும் எப்போவுமே. பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் பண்ணலாம், இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவேன். அதனால தான் 90% ஆல் மை ஃபிலிம்ஸ் ஆர் சூப்பர் ஹிட், ஆல் ஃபிலிம்ஸ். இப்போ விஜய் சாரோட 3 படம் பண்ணேன், குஷி, கில்லி, சிவகாசி. ஆஃப்டர் 25 இயர்ஸ் கில்லி ரீரிலீஸ் பண்ணால் ஸ்டேட் ஃபிலிம் மாதிரி ஓடி இருக்கேன். அதே மாதிரி அஜித் சாரோட 3 படம் பண்ணேன், வேதாளம், ஆரம்பம் இருந்தால், கமல் சார் இண்டியன், மாதவனோட ரன், விக்ரமோட தூள், எல்லா படமே. ஒரு உதயம் தியேட்டர் ஓனர் ஒரு வாட்டி சொன்னார், படங்களே ஓடலை, தியேட்டர் மூடணுமா அப்படின்னு நினச்சோம். இந்த வருஷம் 2 படம் என் படம் ரிலீஸ் பண்ணால் தூள், ரன்னு 2மே சூப்பர் ஹிட் ஆச்சு. ஏன்னா நம்ம முதல்ல டிசைட் பண்ணுறோம் இது மக்களுக்கு எது பிடிக்கும், எந்த பாயிண்டில் பண்ணணும், எது வேணால் ரசிப்பாங்க. டிசைட் பண்ண பிறகு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதனால் என்னுடைய அனுபவம், என்னுடைய பேஸ்மெண்ட், இந்த மண்ணில் நான் கற்றுக்கிட்டது, இது சினிமாவுக்காக நான் வாழ்ட்டேன். கண்டிப்பாக இன்னைக்கு எமோஷன் ஆகிட்டேன். ஸோ நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது சார் உங்ககிட்ட. ஒரு தயாரிப்பாளரை கடந்து ஒரு அப்பாவாக நீங்கள் பேசினதெல்லாம் அவ்வளவு நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஜோதி சார் இந்த படத்தை இயக்கணுங்கிறது யாரோட முடிவு சார்? இது விதி. ஆக்சுவலி நாங்கள் நினைக்கவே இல்லை. வேதாளம் படத்தை நான் பவன் சாரோட தெலுங்கில் பண்ணலான்னு நினச்சேன். அப்போது ஒரு டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணேன் தெலுங்கில். அவர் திடீர்னு வேறு படம் வந்துன்னு கிளம்பிட்டார். அப்போது பவன் சார் கூப்பிட்டா என்ன பதில் சொல்லணும்னு நினச்சேன். போட்டால் சரி உங்கள் பையனை கூப்பிடுங்க, நீங்கள் டைரக்டர் நானும் டைரக்டர் பண்ணிவிடுவோம் அப்படின்னாரு. அப்போ ஜோதி வந்து ஆக்சிஜன் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன், நடுவில் இருக்குது. நான் தயங்கிட்டு நேசன் ஜில்லா படம் பண்ணார், அவர் பேர் சொன்னேன். ஓகேனாரு. நான் ஆஃபீஸ்க்கு வந்த உடனே ஃபோன் வந்தது, டைரக்டர் நாளைக்கு காலையில் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி.
எனக்கு ஜோதி கூப்பிட்டு போகிறதா நேசன் கூப்பிட்டு போகிறதா எனக்கு தெரியல. பவன் சார் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ப்ரொடியூசர் இருக்கார். அவர் ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் கூட பக்கத்தில் இருந்தீங்க, என்னை கூப்பிட்டு வர சொன்னால் யார் கூப்பிட்டு வரணும்னு சொன்னால், அவர் ஜோதி கூப்பிட்டு வர சொன்னால் அப்போயே முடிஞ்சிருக்கும். சார் நான் பவன் சார் கேட்குறேன் அப்படின்ட்டு அவர் பவருக்கு திருப்பி கேட்டு அவர் என்ன பதில் சொன்னார்னா, நான் யாரோட பண்ணால் நல்லா இருக்குமோ, என்னை விட ரத்ன சாருக்கு நல்லா தெரியும், அவர் யார் நினச்சா அவர் கூப்பிட்டு வர சொல்லுங்க அப்படின்னாரு பவன் சார். சரி, அந்த படம் பாதியில் இருக்கு. என்னுடைய கேரக்டர் எப்படின்னா, ஒரு படம் ஆரம்பித்தா அது நடுவில் நிற்கக்கூடாது. அது நின்னா திருப்பி ஃப்யூச்சரில் நம்ம படம் பண்ண முடியாது, தொடர்ந்து படம். அதனால நான் கூப்பிடல. ஒரு விதத்தில் அன்றைக்கி நான் துரோகம் பண்ணேன். பெரிய பவன் கல்யாண் சார் படம் கடித்தாலும் நான் வந்து ப்ரொடியூசராக அவர் கூப்பிடல. அதுக்கப்புறம் நேசன் வந்தார், அது சரியாக அமையல. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தது. இப்போது இந்த படம் முதல்ல டைரக்டர் கிரிஷ் ஒரு லைன் சொன்னார் எனக்கு. அவர் தான் இந்த ஆரம்பித்தார். அதாவது 3 கரோனா தாண்டிடுச்சு, அவர் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால அவரும் வேறு கமிட்மெண்ட்டோட கிறிஸ்டு போயிட்டார். இப்போது நிஜமாகவே அவர் எனக்கு காப்பாற்றுறார் இந்த படத்தை. ஆக்சுவலி ஜோதி வந்து படம் ஃபுல்லாக பார்த்துட்டு எடிட் கூட அப்படியே இருந்தது. 3 மாதம் தூங்காமல் அந்த ஃப்ரீ கிளைமேக்ஸ் இப்போ நீங்கள் பார்த்த அந்த விஷுவல் சாங்கை வந்து எடிட் பண்ணி ரெடி பண்ணி அப்புறம் எடுக்க போகிறது எல்லாமே ஃப்ரீ விஷுவலைசேஷன் பண்ணி பவன் சாருக்கு போய் சொல்லி காமிச்சிட்டு அப்படி தான் வந்து அவர் வந்தார். தவிர அவர் டைரக்டர் ஆகணும் நான் நினைக்கல. ஆனால் பவன் சார் முதல்ல சொல்லியிருந்தார், உங்கள் சன் கூப்பிடுங்கன்ட்டு. இப்போ அதனால இப்போ பை நேச்சுரலாகவே அவர் இந்த படத்தில் என்ட்ராக இருக்கார். இந்த படத்தை மிகப்பெரிய லெவலுக்கு டெக்னிக்கலாக கொண்டு போயிருக்கார் இந்த படத்தை. சார், இந்த சந்தேகம் இருக்குது. நீங்கள் படம் பண்ணுற நடிகர்கள் நேரடியாக அரசியலுக்கு வந்துடுறாங்களே, அது என்ன சார் ரகசியம்? அதாவது நான் சரத்குமார் சாரோட படம் ஆரம்பித்தேன். அவர் அரசியலுக்கு போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். போனால் யாருமே படம் வாங்கலை. முதல்ல படம் கம்ப்ளீட் ஆன பிறகு தேவா டபுள் பாசிட்டிவ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே எல்லோரும் வாங்கிட்டாங்க. விஜயகாந்த் சாரோட முதல்ல நான் சட்டம் ஒரு டைமில் பொட்டு வச்சு நான் தான் அவருக்கு மேக்கப் போட்டேன். அவர் வந்து நான் எப்பவும் படம் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அப்புறம் திடீர்னு பேரரசு வச்சு ஒருத்தர் ஒரு ஃபைனான்சர் சார் படம் பண்ணலான்ட்டு தர்மபுரின்னு படம் பண்ணேன். தர்மபுரி லாஸ்ட் டே ஷூட்டிங்கில் அவர் வந்து பாலிடிக்ஸுக்கு போயிட்டார். விஜயசாந்தியோட நான் படம் பண்ணேன், காட்ஃபாதர் மாதிரி ஆல் இன் ஆலாக இருந்தேன். அவங்களும் பாலிடிக்ஸ் போயிட்டாங்க. இப்போ பவன் சாரோட 3வது படம் அவர் பாலிடிக்ஸ் போயிட்டார். விஜய் சாரோட 3 படம் பண்ண அவரும் பாலிடிக்ஸ் போயிட்டார். மேபி இது இயற்கையோ ராசியோ தெரியாது.